நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். இந்த இடம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் பிள்ளைய வயிற்றில் சுமந்து கடைசியாக வந்த மீட்டிங் இந்த மீட்டிங். ஸோ அடுத்த ஒரு 3-4 டேஸில் May 15 அன்னைக்கு மகனை கத்தர் அழகாய் கத்தர் வெளியே எடுத்துகிட்டு வந்தார். ஸோ ப்ரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். அம்மாக்காகவும் நான் கத்தரை துதிக்கிறேன். ப்ரைஸ் காட். ஆமென். ஸோ இந்த நாளிலும் கத்தர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஐ நீட் ஹங்க்ரி ஹார்ட்ஸ். பசியா இருக்கிற இருதயங்களை நான் எதிர்பார்க்கிறேன். என்ன பசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விடுதலையோ ஒரு சுகமோ இல்லைன்னா ஏதோ ஒரு கத்தர் ஏதோ பண்ணணும் இல்லை, அந்த ஹங்கிரி இல்லை. தேவ பிரசனத்துக்கு மேலே இருக்கிற ஒரு பசி, கர்த்தர் என் கூட பேசணுன்றதுக்கான ஒரு பசி, கர்த்தருக்குள்ள நிரப்பப்படணுன்றதுக்காக நான் ஒரு பசி, கர்த்தருக்காக முடிவு பரியந்து நான் வாழணும், உண்மையாக வாழணுன்ற ஒரு பசி. அந்த ஹங்கிரி ஹார்ட்ஸை கர்த்தர் இந்த நாளில் நான் எதிர்பார்க்கிறேன் என்று கர்த்தர் பேசினார். ஆமென். நல்ல ஒரு காரியத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க. இங்க இருக்கிற சபை, இந்த சபை சும்மா கிடையாது. கடைசி கால எழுப்புதலின் சபையாய் சும்மா பெயர் வைக்கல. உண்மையாகவே இந்த இடத்துல, இந்த சோலையப்பன் ஸ்ட்ரீட்லயும் சரி, இந்த ஓல்டு வாஷ்மேன் பெட்ல கர்த்தர் எழுப்புதல் மையமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆனா ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எழுப்புதல் மையமாய் கர்த்தர் ஒரு இடத்தை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த எழுப்புதல் மையத்தை, இந்த எழுப்புதலை பிறப்பிக்கும்படியான ஒரு அக்கினியை நம்ம கேரி பண்றோமா? வாட் எவர் மினிஸ்ட்ரி யூ டூ, இங்க இருக்கிறவங்க நான் சொல்றேன், இந்த இடத்திற்குரிய அழைப்பையும் தரிசனத்தையும் கேரி பண்ற பாத்திரமாய் நீங்க தகுதியா இருக்கீங்களா? தகுதியா இல்லை அப்படின்னா தயவு கூர்ந்து இந்த நாள்ல அப்பா என்னை தகுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 62வது அதிகாரத்துல 4வது வசனம். யாரா வாசிக்கலாமா? ஆமென். 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 ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை உங்க எல்லாருக்கும் கர்த்தர் சொல்ல சொன்னார். இனிமேல் நீங்க கைவிடப்பட்டவங்க கிடையாது, கைவிடப்பட்ட ஊழியம் கிடையாது, கைவிடப்பட்ட நபராய் நீங்க கிடையாது. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் இருக்கிற பதஷ்டமோ இல்லைன்னா சோகமோ சோர்வோ வியாதியோ வறுமையோ எதுவுமே கிடையாது. கர்த்தர் இந்த நாளில் தெளிவாய் பேசினார். நான் உன் மேல பிரியமாய் இருக்கிறபடியால் உன்னை எப்சிபா என்றும் பியூலா என்றும் நான் அழைப்பேன். ஹல்லேலூயா. இந்த எப்சிபா அர்த்தம் என்ன தெரியுமா? எப்சிபா அர்த்தம் என்ன? எப்சியா போல. ஆமா, எங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்க. அதுவா? என்னது? வாழ்க்கை பரம். இங்கிலீஷ்ல சொல்றேன். ஹெப்சிபா அப்படின்ற பேருக்கு மை டிலைட் இஸ் இன் ஹர். ஹெப்சிபா கர்த்தனா நான் அவ மேல பிரியமாய் இருக்கிறேன் என்ற அர்த்தம். எதை வச்சு பிரியமா இருக்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் பண்ணுற காரியங்கள்லாம் கொஞ்சம் உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வாங்களேன். நீங்கள் ஜெபிக்கிற வேலையை யோசிச்சு பாருங்கள், வேதம் வாசிக்கிறத யோசிச்சு பாருங்கள், இல்லைனா கர்த்தருக்காக செய்கிற காரியங்களை யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒன்று கேட்குறேன், அவருடைய அன்புக்கும் அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறதுக்கும் நம்ம தகுதியாக இருக்கிறோமா? யூ நோ சம்திங், we always think it is our righteous acts. நம்ம இப்படி செஞ்சாதான் கர்த்தர் பிரியமாக இருப்பார். அவங்களுக்கு சொல்லட்டுமா? அவர் It is all God's grace. அவர் கிருபை எனக்கு வீணாகாதபடி கர்த்தருக்கு உண்மையாகவும் கர்த்தருக்கு பிரியமாகவும் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வோமே ஆனால் நம்ம எப்சிபாலாகவும் நம்ம அது மாத்திரம் கிடையாதுங்க. இந்த ஊழியத்தை, இந்த கடைசி கால எழுப்புதலின் தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் இந்த நாள் இன்னொரு வசனத்தையும் கர்த்தர் சொல்ல சொன்னாங்க. என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 41வது அதிகாரத்துல 15-16 வசனங்கள் வாசிக்கலாமா? Isaiah chapter 41 verse 15 and 16.
15:16. ஆமென். ஹalleluya. கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களை என்ன செய்ய போறாருன்னு தெரியுமா? இங்கிலீஷ்ல I will make you into a threshing sledge. I will make you. தமிழ்னா நான் உன்னை இப்படியாய் ஆக்குவேன், பற்களுள்ள கூர்மையான ஆயுதமாய் மாற்றுவேன். அந்த மாற்றுவதற்கு ஒரு கத்தி இருக்குங்க, பிளண்டா இருக்கிற கத்தியை சாணம் பிடிக்கும் பொழுது அந்த கத்திக்கு வலிக்க தான் செய்யும். அந்த கத்தியில நெருப்பு படதான் செய்யும். That is how you become even more sharper. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். நிறைய அடிகள் வரும், நிறைய உபத்திரவங்கள் வரும். இந்த நாட்களை கர்த்தர் வெட்டி போடவும் கர்த்தர் செய்வார். சில காரியங்களை, சில நபர்கள் உங்கள்கிட்ட பிரிப்பார். சில பேர் உங்ககிட்ட வரமாட்டாங்க, முன்னாடி மாதிரி இருக்க மாட்டாங்க. சில குவாலிட்டிஸை உங்க வாழ்க்கையில உண்டு பண்ணும்படியா உங்களை நோய்க்குள்ள சிச்சிப்பார். ஏன்னா சொன்னா நம்மளுக்கு புரியாது இல்ல, சிச்சைக்குள்ளேயும் போவோம். சில நேரத்தில் அப்படி அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆனா கர்த்தர் பேசுகிறார், திஸ் இஸ் த மேக்கிங் டைம். இது உருவாக்குகிற காலமாய் இருக்கிறது. எதற்காக தெரியுமா? எழுப்புதலை பிறப்பிக்கும்படியான You need to go through a wilderness. நீங்க ஒரு வனாந்திரத்துக்குள்ள போய் தான் ஆகணும். This is not the time to just run for our own selves. நம்மளுக்காக ஓடுகிற காலம் இந்த நாட்கள் கிடையாது. கர்த்தருக்காக உண்மையாய் ஓடி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கண்டிப்பா பொறுப்பெடுப்பார். அதற்கு சாட்சினா இன்னைக்கு உண்மையா அந்த லாயல்டி, அந்த ஒன்பதுங்கா
ஆமென். ஹalleluya, ஹalleluya. அழகான ஒரு பாடல் இருக்குல்ல, பெர்க்மான் ஐயா பாடுவாங்க. என்ன பாட்டு சொல்லுங்க? பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் பாரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியாது. எனக்கு அந்த 2 லைன் தான் ஞாபகம் இருக்கு. பட் ஆனால் அதில் ரொம்ப அழகான ஒரு காரியம்னா, அவர் மூழ்கும்படி நம்மளை அழைக்கிறார், நம்மளை நீந்தி செல்லும்படி கர்த்தர் அழைக்கிறார். எப்போ தெரியுமா? இந்த ஆறு எதை குறிக்கும்னா ஆவியானவரை குறிக்கும். இந்த ஆறு அது கடைசியில் எங்கே தெரியுமாங்க போய் சேருது? தட்ஸ் a river which runs to the dead sea. இந்த இடத்துல சீன்னு சொல்றது வேற ஒன்றும் இல்லை, டெட் சி. இப்போ இருக்கிற டெட் சி, அங்கே எந்த உயிரினமே கிடையாது. லிட்டரலி there is no oxygen. அப்படி இருக்கும்போது எந்த இதுவுமே இருக்காது அந்த இதில். உயிர் வாழ்கிற எந்த ஒரு பிராணிகளுமே இல்லாத கடலாக அந்த கடல் இருக்குது. ஆனால் கர்த்தர் பேசுகிறார், இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உயிரே வாழ முடியாத சூழ்நிலைகள், எல்லாம் செத்து போன மரித்த சூழ்நிலைகள் இருக்குமே, ஆனால் கர்த்தர் இந்த நாளில் அவர் வார்த்தையை அனுப்பி, அவருடைய வல்லமையை அனுப்பி, பரிசுத்த ஆவியாவுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் பொழிய பண்ணி, உங்கள் வாழ்க்கையில் ஹீல் ஆக முடியாத உயிரே இல்லாத காரியங்களை கர்த்தர் மறுபடியும் உயிர் மீட்சி அடைய கர்த்தர் செய்ய போகிறார். But allow the Holy Spirit to pass through. ஆவியானவர் மாத்திரம் தான் செய்ய முடியும். அந்த நதி மாத்திரம் தான் செய்ய முடியும். வேற எந்த நதி கலந்தாலும் உங்களால செய்ய முடியாது. உலக நதி கலந்தா உங்களால செய்ய முடியாது. உங்களுடைய பண நதி கலந்தா செயல்படுத்த முடியாது. உங்களுடைய ஞானம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. பட் கர்த்தர் பேசுகிறார், என்னுடைய ஜீவ நதி அந்த இடத்துல கடந்து வரும் பொழுது உயிரற்ற சூழ்நிலையும் உயிரடைந்து அதே சீல என்ன ஆகுமா தெரியுமா? There will be a very large multitude of fish, and everything will be healed, and everything will live where the river goes. And the river எங்கெல்லாம் பாய்ந்தோடுதோ எல்லா இடத்துலையும் ஜீவன் உண்டாகுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஜீவன் உள்ளதா இருக்கிறதா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவன் நிறைந்ததா இருக்குதா? இன்னைக்கு உங்களுடைய சரீரத்துல ஜீவனும் புது பலனும் இருக்கிறதா? உங்க குடும்பத்துல சந்தோஷம் என்னும் ஜீவன் இருக்கிறதா? இன்னைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளை அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நான் ஞானஸ்நானம் கொடுப்பேன் என்று கர்த்தர் பேசினார். இன்னைக்கு கேளுங்க கர்த்தர், அப்பா எனக்கு ஒரு புதிய அபிஷேகம்பா, என்ன புதிய அபிஷேகத்தால் நிரப்பி இந்த இடத்தை விட எனக்கு கடந்து போக கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. இன்னொரு காரியம் கர்த்தர் கேட்க சொன்னார். என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் இம்மிடியேட் அந்த ஃபர்ஸ்ட் ரிவைவல் டைம் இருக்குல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில், அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் இருந்தது. அதாவது தேவ தூதர்களுடைய ஆளுமை அதிகமாக வெளிப்பட்டதை நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பேதுருவை ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்தது, பவுலும் சீலாவை விடுவித்தது, ஏஞ்சல்ஸ் வந்து பேசுறது, எவ்வளோ காரியங்கள் இருக்குல்ல. இந்த நாட்களில் நீங்கள் எவ்வளோ தூரம் அப்படி கேட்குறீங்க? காவல் இருப்பாங்க. எஸ், இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி விசிட்டேஷன்ஸ் இந்த நாளில் லிட்டரலி சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கர்த்தருக்காக உண்மையாக இருக்கிறவங்க யாராவது கிட்ட, பெரிய ஆள் கிட்ட கர்த்தர் வந்து பேசுகிறார். அந்த ஏஞ்சல் வந்து விசிட்டேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் பேசினார். என்ன தெரியுமா? இதுக்கு ஜெபிக்கிற வேலையில் இந்த கடைசி காலத்தில் எப்படி ஆவியானவர் எல்லார் மேலேயும் பொழிய போகிறாரோ அதே போல எவ்ரி ஒன் வில் ஹாவ் த ஏஞ்சலிக் விசிட்டேஷன். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் சூப்பர் நேச்சுரலாக கர்த்தர் விடுதலையாக்கிப்பார். சில இடத்துல கட்டப்பட்ட இடத்துல இருந்து எப்படி நடந்திருக்குமே தெரியாது, பட் அந்த இடத்துல தேவதூதர் வந்து நீங்கள் வழி நடத்துகிறத உங்களால் பார்க்க முடியும். கர்த்தர் he will bring supernatural angelic visitations to every one of us. இது கேட்கறதுக்கு வந்து இது ஏதோ கதை விடுறாங்க, வியூ வேற ஏதோ பேசுறாங்க. இதை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கூட பேச போகிறது என்ன தெரியுமா? ஜீசஸோட அக்வைண்ட் ஆன பெண்கள் நிறைய பேர் உண்டு. அதாவது கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அநேக பெண்கள் இருந்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 4-5 பேரை. லீதியாள், மகதலேனா மரியாள், வர மார்த்தாள், தெபோராள் அப்போ இல்லை, பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல சொல்லுங்க, கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல. சமாரிய ஸ்திரீ,
ஓகே சூசன்னா ஓகே ஃபைன். வேற ஓகே, நம்மளுக்கு நிறைய தெரியும், நிறைய படிச்சிருக்கோம். கரெக்டா? கர்த்தர் இந்த நாளில் சொன்னாங்க, இதே மாதிரி அதாவது கிறிஸ்து பூமியில் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் எந்தெந்த பெண்கள்லாம் கூட இருந்து அவங்க கர்த்தருக்காக என்ன செஞ்சாங்க, கர்த்தர் அவங்க கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அதே பேட்டர்னில் அதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் நான் எதிர்பார்க்கிறேன்னு என்று கர்த்தர் பேசினார். இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 பெண்களை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு அதை ஒன்று முடிக்கும் போதே எனக்கு தெரிஞ்ச டைம் ஆகிடும் நினைக்கிறேன். பட் கர்த்தருக்கு சித்தமானால் மித்த காரியங்களை நெக்ஸ்ட் டைம் வரும்போது கர்த்தர் ஃபோக்கஸ் சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு ஆள் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? யாருன்னா மரியாள். எத்தனை பேருக்கு மரியாதை பிடிக்கும்? வேற மாதிரி பிடிச்சிடக்கூடாது, கரெக்டான விதத்தில் பிடிக்கணும். மரியாள் நம்மளுக்கு தெய்வம் கிடையாது. மேரி இஸ் நாட் அ காட். மேரி மூலியமா மாம்சத்துல தான் இயேசு பிறப்பதற்கு மேரி வாஸ் அ வே, அவ்வளவுதான். மற்றபடி மரியாள் தெய்வம் கிடையாது. மரியாளை வணங்குகிறதும் விக்கிரக ஆராதனை தான். ஆமென். இதுல தெளிவா ஃபர்ஸ்ட் இருங்க. அங்க கொஞ்சம் பேய்க்கலாம், இங்க கொஞ்சம் பேய்க்கலாம், அதெல்லாம் வந்து கர்த்தருக்கு முன்பாக அது செல்லுபடி ஆகாது. கர்த்தர் ஒருவரே, இயேசு மாத்திரம்தான் தெய்வம். ஆமென். ஸோ இந்த மரியாளை குறித்து வாசிக்கும் பொழுது she is the mother of Jesus. அப்படிதானே? இயேசுவோட தாயாய் பூமியில இருக்காங்க. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள் வாசிக்கலாமா? போதும்க்கா. ஆமென், ஆமென். ஸோ இந்த இடத்துல நம்ம தெளிவாய் பார்க்கிறோம். மரியாளை பற்றி இன்ட்ரடக்ஷன் எப்படி வருதுன்னா, என்ன இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்கு? ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை சொல்லுங்க? வாசிங்க, திருப்பி வாசிச்சு சொல்லுங்க. ஐயோ, ஃபுல்லாக வாசிக்க வேணாம். A virgin named Mary. மரியாள் என்னும் ஒரு, இன்னைக்கு நல்லா கவனிங்களேன். இந்த இடத்துல இயேசு வந்து கர்ப்பத்தில் பிறக்கிறதுக்கு for the Lord to get conceived in Mary, அது வந்து it is symbolification of, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஏசப்பா வந்து உள்ள வரணும் அப்படின்னா நீங்களும் நானும் உலகத்திற்கும் சில காரியத்திற்கும் பரிசுத்தம் உள்ள கன்னிகைகளாய் இருக்கணும். Amen. We should be virgin. We should be holy so that God chooses us to be like Mary. இன்னைக்கு இந்த வேற எந்த டிஸ்கிரிப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வேதத்தில் எழுதியிருக்க மாட்டாரு. பட் ஜஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்ஷன், she was a virgin. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க யோசித்து பாருங்களேன். நான் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை சொல்லுவேன் எங்க வாலிப பிள்ளைங்களுக்கு, பரிசுத்தம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. பைபிளில் பார்த்தீங்கன்னா repent and therefore you will receive the forgiveness of sins. அதாவது நீங்கள் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் தான் ஏசப்பா என்ன பண்ணுவார், உங்களுக்குள்ளே வருவார்னு இருக்கும். நீ மனம் திரும்பாம நீ ஏசுவை எவ்வளோதான் நம்மளை வந்து அழைத்தாலும் சரி, ஏசப்பா உள்ளே வந்து வாசம் செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த மனம் திரும்புதலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான் உங்கள் லைஃப்பில் இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பாமல் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளாமல் நீங்கள் எதை செய்தாலும் அது வாய்க்காமலே போகும். நான் சொல்கிறது கடினமாக இருக்கலாம், பட் ஆனால் வித்தவுட் ஹோலினஸ், வித்தவுட் யோர் வர்ஜினிட்டி, இந்த இடத்த பாருங்களேன், அவர் வந்து வர்ஜினிட்டி, அந்த ஒரு கற்பை காத்துக்கொள்றது, அந்த கற்பை யாருக்கிட்ட தெரியுமா கொடுக்கணும்? அவ கர்த்தருக்கு மாத்திரம்தான். நம்ம பார்த்தோம்ல, நம்ம யாருக்குள்ள கல்யாணமா இருக்கோமா? மணவாளன் ஆகிய இயேசுவு கூட நம்ம வந்து கல்யாணம் பண்ணப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி we are all married to Christ. அப்படி இருக்கும் பொழுது எனக்குரிய எல்லாமே உடமையா இருக்கிறவர் அவர் மாத்திரம்தான். only he can use me, only he can do whatever he wants in my life. என் வாழ்க்கையில எல்லாமே கிறிஸ்து தான் செய்ய முடியுமே தவிர்த்து நான் அப்ப கிறிஸ்துவை மறுதலித்தோ கிறிஸ்து வேணான்னு சொல்லியோ நான் வேற இடத்துல எந்த காரியத்தை நான் செய்தவேனால் அது பேர் விபச்சாரி என்று அழைக்கப்படும். ரைட் தானே? I'll be called as an adulterer.
இன்னைக்கு நல்ல ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தெளிவாய் பேசுகிறார். உங்களுடைய உங்களுடைய இருதயம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆசை, உங்களுடைய வாஞ்சை எல்லாமே அந்த பரிசுத்தம் எல்லாமே கர்த்தருக்குரியதாக மாத்திரம்தான் இருக்கணும். இன்னைக்கு எப்பொழுதுமே இதை காத்துக்கொள்ளுங்க. டைமா அது ஏசப்பாக்கு, பெஸ்டான காரியமா அது ஏசப்பாக்கு, எல்லாமே வாயிலிருந்து வர வார்த்தையா அது ஏசப்பாக்கு, நான் பார்க்கறதா அது ஏசப்பாக்கு, நான் கேட்கறதா அது ஏசப்பாக்கு, எல்லாமே ஏசு ஏசு ஏசு. என் வாழ்க்கை முழுவதும் ஏசுதான் எழுதியிருக்கணும். என் ஆவி ஆத்மா சரீரத்துல இயேசுவே அல்லாமல் வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இது உங்க நாடி துடிப்பா இருக்கணுங்க. பரிசுத்தம் என்பது சும்மா கிடையாது. நல்லா கேளுங்க, நீங்க ஜெபிக்க முடியாம இருக்கிறதுக்கும் தடையா இருக்கிறது ஒரு வேளை பரிசுத்த இழப்பா இருக்கும். இந்த பரிசுத்தம் என்பது நல்லா கவனிங்களேன். சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு, நான் பொய் சொல்ல, நான் யாருக்கா நியாயம் பண்ணல, நான் கரெக்டாக தான் இருக்கேன். நீங்க ஜெபிக்காம இருக்கிறதும் பரிசுத்த குறைவு தான். நீங்க வேத வாசிக்காம இருக்கிறதும் பரிசுத்த குறைவு தான். நீங்க உண்மையாய் கர்த்தரை சேவிக்காம இருக்கிறதும் பரிசுத்த குறைவு தான். நீங்க உலகத்தோட ஓடிக்கிட்டே இருக்கிறதும் பரிசுத்த குறைவு தான். நீ கர்த்தர் பாதத்துல உட்கார்றது மாத்திரம் தான் பரிசுத்த நிறைவு. ஆமென். The holiness, the fulfillment of holiness is you being at the feet of Jesus. இன்னைக்கு இதையே விட்டுறோம். எல்லாம் பண்ண முடியுங்க, ஆனா அதை மட்டும் என்னால் பண்ண முடியல சிஸ்டர், தாக்கு பிடிக்க முடியல, 10 நிமிஷத்துக்கு மேலே ஜெபிக்க முடியல, 15 நிமிஷம் மேலே உட்கார முடியல, சில பேருக்கு 1 மணி நேரம், அதுக்கு மேலே முடியல. இல்லைங்க, பரிசுத்தத்தோட முழுமை தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்துறது தான் இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். மரியாளை போல வர்ஜனா ஹோலியாய் கர்த்தர் வாழ சொல்லுங்க. அதே போல இந்த ஹோலினஸ்னால அவளுக்கு என்ன தெரியுமா கிடைக்குது? she finds favor from God. அதே 1வது அதிகாரத்துல 30வது வசனம் வாசிங்களேன். When you need the favor from God, when you need your life to overflow with the grace of God, you need to be holy. ஆமென். இன்னைக்கு இந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியான தெய்வீக கிருபையும் அந்த ஃபேவரும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அதே போல இந்த இடத்துல பாருங்களேன், எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டா மரியாளுன்னு போகாது. இந்த மாதிரி ஒரு ஊர்ல நாசரேத்னு ஊர்ல ஏங்க அந்த இடத்துல நாசரத் வரணும்? ஏன் மரியாளுடைய ஐடென்டிட்டிக்கு முன்னாடி நாசரத் வருது, அவங்களோட சொந்த ஊர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசரத்தை குறித்து நம்மளுக்கு தெரியும், நல்லா தெரியும். வாசிங்க பார்க்கலாம் ஒரு வசனத்தை. யோவான் 1வது அதிகாரம் 46வது வசனம் வாசிக்கலாமா? யோவான் 1:46 வாசிங்களேன். ஆமென். நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை வருமாப்பா? அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே பார்த்திராத ஒரு லிட்டரலி சொன்னா ஒரு சபிக்கப்பட்ட ஊராய் அந்த ஊர்ல நன்மையான காரியங்கள் லிட்டரலி சொன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு சாதாரண ஒரு ஸ்லம், ஒரு அடிமைத்தனத்தின் இடத்துல இருந்து ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து வந்தாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம்ல, இப்போ நம்ம இருக்கிற பிரசிடென்ட் ஒரு தலித் கம்யூனிட்டிலேருந்து வராங்க, ஒரு ட்ரைபல். ஸோ வி ஆல்வேஸ் லுக் அப், ஓ இப்படிப்பட்ட இடத்துல தான் இப்படிப்பட்ட ஆள் வராங்களா, இந்த ட்ரைப்ல இருந்தா. இன்னைக்கு அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்க யாரா வேணாலும் இருங்க, உங்களுக்கு சொந்த ஊர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய அம்மா அப்பா என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் பேசுகிறார். எந்த இடத்திலிருந்து எந்த நன்மையும் உண்டாகாது என்று ஜனங்கள் பார்க்கிறாரோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை கண்டு தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் நாசரத்துல இருந்தாங்க மேரி வருவாங்கன்னு. இன்னைக்கு நீங்களும் அப்படிதாங்க. நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க வாழ்ந்தாலும் சரி, முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க, குறி சொல்றவங்களா இருந்தாங்க, ஜோசியம் பார்க்குறவங்களா இருந்தாங்க, ப்ராஸ்டியூஷன்ல இருந்தாங்க, குடிகார குடும்பத்துல இருந்து வந்தேன், வெற்ற கும்பல்ல இருந்து வந்தேன், எதுவுமே நன்மைன்னு பேரே கிடையாது, எல்லாரும் எங்களை பார்த்தா நீ அவங்க தானே உங்க அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கர்த்தர் சொல்ற உங்க அப்பா நான். we are all born in the spirit. ஆவியினால பிறப்பிக்கப்பட்ட ஜன கூட்டமாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் அப்படியாய் கர்த்தர் விளங்க செய்வார். கர்த்தர் உங்களை பார்த்து எப்படி தெரியுமா ஜனங்கள் சொல்வாங்க, இப்படிப்பட்ட குடும்பத்துல நீ கர்த்தருக்காக நீ இப்படி ஓடுறியா, நீ வாழ்றியா, உன் வாழ்க்கை இப்படியாய் சொல்லி தொங்கும் என்று கர்த்தர் இந்த வேளையில கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல ஏன் தெரியுமாங்க நாசரேத்தை தேர்ந்தெடுக்கார்? மனுஷரால புறக்கணிக்கப்பட்ட, மனுஷனுடைய பார்வையில மாம்சத்துல எது வேஸ்டோ அதாங்க கர்த்தர் பெஸ்டா கர்த்தர் பயன்படுத்துவார். அது ஆவிக்குரிய ரீதியில் அது பெஸ்டாய் கர்த்தர் விளங்க பண்ணுவார். Don't see in your physical eyes, don't see in your fleshy eyes. பார்க்க இப்படி ட்ரெஸ் பண்றாங்க, நகை போட்டிருக்காங்க, அவங்க கொஞ்சம் சொல்லட்டுமா,
நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. அப்படி இருக்கிறவங்க உள்ள உலக ஆசனம் போலன்னு அர்த்தம். மேபி ஐ எம் டைரக்ட், எஸ். நான் உலகத்தோட வாழ 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 உள்ள அப்படி இருக்க வெளியே ஆசை, இப்படி நான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி நான் வாழணும், இப்படி நான் வாங்கணும் அப்படின்னு ஆசை வரும். ஆனால் உண்மையாய் கர்த்தர் உள்ள தொட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே ஆசை எல்லாமே மாறுங்க. எல்லாமே ஆசை, நாட்டம் எல்லாமே மாறும். நம்ம பேசுறது மாறும். ஒவ்வொரு செகண்டும் கர்த்தருக்காக துடிக்கிறத மற்றவங்க நம்ம பார்க்கும் போதே தெரியும். இன்னைக்கு நல்லா இதை கவனித்து கொள்ளுங்க. This is what God wants in your life. Hallelujah. அண்ட் அதே போல் இன்னொரு காரியத்தையே பாருங்களேன். இந்த இடத்துல இப்படியாய் சொல்றாங்க. வாசிக்கலாம், 28வது வசனம் வாசிங்களேன். Amen. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, what manner of greeting is this? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? நல்லவங்களை பார்த்தா, பெரிய இடத்துல பார்த்தா பிரைஸ் தி லார்ட், வாங்க 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 உட்காருங்க. சாதாரண ஒரு அம்மா பார்த்து பிரைஸ் லார்ட், நீங்கள் வாங்க ஃப்ரண்ட்ல உட்காருவாங்க சொல்வீங்களா? அதுதாங்க கர்த்தர் பண்ணுறது. ஒன்றுமே இல்லாத வேலையில், அவளுக்கு ஒன்றுமே கிடையாது, அவள் செஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஷி வாஸ் அ வர்ஜின். அவள் பரிசுத்தமுள்ள ஒரு கன்னிகையாக இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு கிரீட்டிங் என்ன தெரியுமா? நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஸ்திரீகளுக்குள்ளே நீ தான், யூ ஆர் த பெஸ்ட் அண்ட் சோசன் விமன், கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு, நீ கிருபை பெற்ற. இதுக்கு அவர் பாத்திரமே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், greeting from God will happen when you have nothing. எல்லாம் செஞ்சுட்டு கை தட்டுறவர் அல்லங்க, அவர் கை தட்டி தான் தூக்கியே விடுவார். உங்களுக்கு நான் பேசுறது ஈஸியா புரியணுன்றதுக்காக நான் சொல்றேன். when God greets you, he greets you when you are a nothing. நீ ஒண்ணுமே இல்லாதனால தான் கர்த்தர் வாழ்த்துதல்ல கர்த்தர் கொடுப்பார். பாருங்களேன், கிதியோன் என்னங்க பண்ணிட்டு இருந்தார்? பயந்து போய் மீதியானவர்களுக்கு பயந்து உட்கார்ந்துட்டு இருந்தார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். என்ன வாழ்த்துதல் இது? அவன் பயந்து போய் உட்கார்ந்துட்டு போரடித்து கொண்டிருந்தான். அப்ப யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஐயோ இப்படி இருக்கே நமக்கு சொல்லட்டுமா? நான் எப்பவுமே யோசிப்பேன், கர்த்தர் அடிக்கடி நீ திகையாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நீ பலன் கொண்டு இரு, திடமனதாக இரு, அப்பெல்லாம் பேசும்போது என்ன அர்த்தம்னா, நான் யோசிப்பேன், அப்போ நான் வீக்காக இருக்கேன் ஐசப்பா. ஏன்னா வீக்காக இருந்தால் தான் கர்த்தர் அப்படி பேசுவார். எத்தனை பேர் அனுபவம் உண்டு? அப்போ நீங்கள் உணர்ந்து கொள்ளணும், நான் அப்போ வீக்காக இருக்கேன், நான் இன்னும் என் லெவலில் ஏற்றணுன்றது அர்த்தம். ஹல்லேலூயா. என்ன யோசிச்சா பாருங்களேன், ஸ்டார்டிங் அப்போ தான் ஊழியம் ஆரம்பிக்க போகிறார், ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பேசுவார். ஸ்டெப் எடுத்ததுக்கு அப்புறமா பயப்படும் போதும் அந்த இடத்துல ஃபெய்த் வீக் ஆகும் போது கர்த்தர் பயப்படாதுன்னு சொல்லுவார். ஆனால் மற்ற நேரத்தில் எல்லாமே அவர் நம்மளை தூக்கி சுமப்பவராக இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல உங்க வாழ்க்கையில வனாந்திர வாழ்க்கையில இல்லாமையில கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். இன்னும் சில காரியங்களை பார்க்க போறோம். இது மரியாளுடைய குணத்திலையும் மரியாளுடைய கேரக்டருமா இது இருக்குது. எப்படி நம்ம இதை பார்க்கலாம்னா, மரியாள் பாடின வாழ்த்து பாடல் மூலியமா அது இருக்கிறத பார்க்கலாம். வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 48 வாசிக்கலாமா? ஆமென். என்னவா? அடிமைத்தனத்து தாழ்மையை பார்க்கறாளாம். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? மரியாள் தாழ்மையா இருந்தா. She was not only holy but she was humble. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டில் யாராச்சும் உங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா, நீங்க கரெக்டா சொல்லட்டுமா? நீங்க கரெக்டா சொல்லிருக்கலாம். ஆனா சில நேரத்தில் அமைதியா இருங்க. அவங்க நினைச்சிட்டு போட்டோங்க, நான் அவங்க தான் கரெக்டாக, நம்ம தப்பு, நம்ம பேசுறது கரெக்டாகவே இருக்கலாம். பட் ஷோ யோர் ஹியூமிலிட்டி தட் டு தட் லெவல். சில நேரத்தில் நீங்கள் எல்லா இடத்துலையும் பேசி தீர்க்கணும்னு அவசியமே கிடையாது. தாழ்மையாக இருங்க. என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா? உன்னை பற்றி என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுரு. என்ன சொன்னாலும் சரி, என்ன வேணாலும் சொல்லிட்டு, அது யாராலும் சரி. ஆனால் என்னை பற்றி பேசுகிறாங்களா, நீ அப்போ பேசு. ஏன்னா இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். It is no longer I will live but Christ who lives in me.
இன்னைக்கு வீணா என்னை பற்றி ஒன்று சொல்லிட்டாங்கன்னா எவ்வளோ கோவம், எவ்வளோ மூர்க்கம், எவ்வளோ நம்ம மறுபடி பேசுகிறோம்ல. ஏன் தெரியுமா இருக்கு? இட் மீன்ஸ் யுவர் ஃப்ளஷ் டிடன்ட் டை ஸ்டில். இன்னும் நான் என்பது அழியாததுனால தான் நம்ம போய் சண்டை போட்டுட்டு இருக்கோம். நான் என்று அழியாததுனால தான் நம்மளுக்கிட்ட இன்னும் மனுஷங்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னைக்கு இது இல்லைன்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்னா we will remain in a humble state just honoring God. இன்னைக்கு கர்த்தர் அதை தாங்க உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்க. இந்த தாழ்மையை, அந்த மரியாளுக்கு இருக்க அந்த தாழ்மையை கர்த்தர் பார்த்து தான் மரியாளை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த எழுப்புதல் கால தரிசனத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்துறதற்கு உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் ரொம்ப அவசியம். ரெண்டாவது, தாழ்மை ரொம்ப 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 அவசியம். நோ மேட்டர் வேர் யூ ஆர். நல்லா கவனிங்களேன். இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். மரியாளுக்கு இப்படி சொல்லியாச்சு, ஓகேவா? அதில் லிட்டரலி பார்த்தீங்கன்னா 35-36 வசனங்கள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆவியானவர் அவன் மேலே வந்து இறங்கி அந்த இடத்துல வந்து கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கலாம். அவன் வயிற்றில் வளர போகிறது, தேவகுமாரனாக இருப்பார், உலக ரட்சகராக இருப்பார், எல்லாத்தையுமே சொல்லிக்கிறார். மரியாளுக்கு ப்ராஃபஸி வந்துருச்சு. ஆமா தானே? கர்த்தர் சொல்லியிருக்காரு, எலிசபெத் இடத்துக்கு நீ போ. எலிசபெத்தும் இப்போ இந்த இடத்துல கர்ப்பவதியாக இருக்கார், 6 மாதம் இடத்துல இருக்காங்க, வயிற்றில் ஒரு குழந்தை பிறகுது, பெண்ணாக இருக்கும், சரி இப்போ பையனாக இருக்கும், சரி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. மரியாள் போய் அது உண்மையானும் போய் பார்க்குறான். ஆமா தானே? பார்த்துட்டு சரி கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? உன் பிள்ளை என்ன பிள்ளை, என் பிள்ளை என்ன பண்ணுது, பண்ண போகுது, என்ன பண்ண போகுது, உன் பிள்ளை வழியை மட்டும் தான் ஆயத்து பண்ணும், என் பிள்ளை தான் ரட்சகரே அப்படின்னு சொல்லி பெருமையில் அந்த இடத்துல கும்பு மாதிரி ஆடிக்கிட்டு போல. என்ன பண்ணுறா தெரியுமா? அந்த தாழ்மை எப்படி தெரியும் தெரியுமாங்க? நான் ரொம்ப எனக்கு வந்து கர்த்தர் பேசின ஒரு காரியம் இந்த இடத்துல. she was there with, அதாவது 56வது வசனம் வாசிங்களேன். ஆமென். 3 மாசம் அந்த இடத்துல என்ன பண்றா? லிட்டரலி சொன்னா இந்த 3 மாசமும் அவன் வந்து கன்சீவ் ஆகல. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் கன்சீவ் ஆகிறா வீட்டுக்கு. ஆனால் ஐயோ கர்த்தர் சொல்கிறார் உடனே நான் ப்ராசஸ்க்கு போகணும்னு அந்த இடத்துல போகல. அவன் அங்கேயும் அவன் தாழ்மையை காமிக்கிறா. உங்களுக்கு நான் பேசுறது புரியுதா? எடுத்த உடனே ப்ராஃபஸி நான் தான், ஐயோ என்னை யாரும் தெரியுமா அப்படின்லாம் போகல. யோசேப்புக்கு தரிசனம் வந்ததுக்கு அப்புறம் தான் அடியே ஆரம்பிச்சது. தாவீதுக்கு ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே வருது. இன்னைக்கு அந்த ஸ்டேட்லயும் நீங்க தாழ்மை உள்ளவர்களா இருக்கீங்களா? தாவீதை பாருங்களா, ராஜாவா அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனாலும் அவங்க அப்பா சொல்ல, நீ போ உன்னோட சகோதரர்கள் எல்லாம் அந்த வார் ஃப்ரண்ட்ல நிற்கும் போது நீங்க போய் சாப்பாடு போய் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டு நீ திருப்பி வான்னு சொல்லும் போது தயக்கம் இல்லாம போனான். உங்க அழைப்பு உங்களுக்கு தெரியலாம், எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் கிடையாது. புரியுதா? நான் தான் பெரிய ஆளு அப்படின்றத காமிக்கணும் அவசியமே கிடையாது. எல்லா இடத்துலையும் தாழ்மையா இருக்க பழகணும். எனக்கு 100 சவரன் நகை போட்டிருக்காங்க, நான் இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில் நான் இருந்திருக்கேன், நான் எனக்கு வந்து இத்தனை கார் எங்கள் வீட்டில் இருக்கு, காமிக்கணும் அவசியமே கிடையாது. ஆமேன். நான் வெளிப்படுத்தினா பொக்கிஷமாக இருக்கிற இயேசுவை மாத்திரம்தான் வெளிப்படுத்தணும். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? அவரை மட்டும் உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் காமிச்சிட்டே இருப்போம். ஆமேன். உண்மையான கிறிஸ்தவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறதுல மாத்திரமே அதாவது ஃபோக்கஸ்டாக ப்ரையாரிட்டைஸ்டாக இருப்பான். இன்னைக்கு நீங்கள் யாரை வெளிப்படுத்துறீங்க? முன்னாடியே சொல்லியிருப்பேன், என்னை வந்து யாராச்சும் வந்து அவங்க போடுற ட்ரெஸ் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் தெரியுமா? ஏசப்பா என் ட்ரெஸ் தான் ஏசப்பா அவங்களுக்கு தெரியுது, எனக்குள்ளே இருக்கிற இயேசு அவங்களுக்கு தெரியலையேன்னு சொல்லி நான் ரொம்ப வேதனைப்படுவேன். இன்னைக்கு நீங்கள் எப்படி, யாரை வெளிப்படுத்த நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்க? இன்னொரு காரியம் வாசிங்க, லூக்கா 1:50 வாசிங்களேன். 1:50. ஆமென். ஸோ அப்போ இதில் என்ன அர்த்தம்னா, மரியாள் கர்த்தருக்கு பயந்தவனாகவும் இருந்தாள். ஆமென். இன்னைக்கு the fear of God is something which God expects. ஒவ்வொரு காரியம் செய்ய முன்னாடியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம வாழணும். ஒவ்வொரு காரியமும் அவர் ஒருத்தங்கிட்ட பேசுகிறதா இருக்கலாம், ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் போதா இருக்கலாம், ஒரு ஊழியர் செய்கிறவங்களா இருக்கலாம், ஒரு ஜபம் செய்கிறதா கூட இருக்கலாம். எவ்ரிதிங் அன்பு
கர்த்தருடைய பயப்படுற பயத்தை கொடுக்கும். இப்போ நம்ம அம்மா அப்பாவை நேசிக்கிறோம், அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தாங்க அந்த ஃபியர் ஆஃப் காட். இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, அன்பை நம்ம ஒதுக்கிட்டு வெறும் பயத்தை கொடுத்து ஐயோ நான் செஞ்சால் இப்படி ஆகிடும். இல்லைங்க, அன்பினால் ஏவப்பட்ட பயம் இருந்தால் மாத்திரம் தான் அது வந்து ரொம்ப நாள் நீடித்து இருக்க முடியும். இல்லைனா ஒரு நாள் இருப்போம், ஒரு நாள் விழுந்து போயிடுவோம். இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையில் எவ்ரி இன்ச், உங்கள் பிள்ளைய வளர்க்கிற விதத்தில், உங்கள் கணவரை நடத்துகிற விதத்தில், உங்கள் அம்மா அப்பாவை நடத்துகிற விதத்தில், உங்கள் ஊழியத்தில் இருக்கிற நபர்களை என்ன சொல்ற மற்ற சகோதரிகளை மற்ற சகோதரர்கள் நடத்துகிற விதத்தில் எல்லாத்துலேயும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களாய் வாழணும். ஹல்லேலூயா. இந்த குணமும் மரியாள் கிட்ட இருந்ததை நம்ம பார்க்கலாம். ஏன்னா she sings of that. ஹல்லேலூயா. இன்னொரு காரியமும் வாசிங்க, 1:53 வாசிங்களேன். அமேன். அவர் பசி உள்ளவர்களை நன்மையால நிரப்புறார். இந்த இடத்துல நான் யோசிப்பேன், என்ன பசியா இருந்தா மரியாள்? பிரெக்னென்ட் ஆகணும் பசியா இருந்தால, கல்யாணமே ஆகலையே. நம்ம ஆள் இப்படி யோசிப்பாங்க, ஆமாம் நல்ல குழந்தை பிறக்கணும்னு ஆசையா இருந்தா. she was not even married. அப்ப என்ன பசிங்க அவக்குள்ள? கர்த்தர் மேல ஒரு பசி. Our lifeல she wanted somehow to live for God. She had a strong determination. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். 400 வருஷம் கேப்புங்க, பழைய ஏற்பாடுக்கு புதிய ஏற்பாடுக்கு. அப்படிதானே? ஒண்ணுமே நடக்கல, வெறுமையில் இருந்தாங்க. ஆல் தே நோ இஸ் ஜூயிஷ் கல்ச்சர்ல எல்லாம் என்ன சொல்றது, தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாருக்கும் எல்லாம் படிச்சிருப்பா. அவளுக்கு இருக்கிறது எல்லாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு உண்மையா வாழணும் மட்டும் தான் தெரியும். பட் she was hungry after God. மெசியா எப்போ பிறப்பார், எப்போ இருப்பாருன்னு சொல்லி அவ காத்து கொண்டு இருந்தவளா இருப்பா. Are you hungry for the coming of the Lord Jesus Christ? இன்னைக்கு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்காக நீங்க ஆயத்தமாகவும் பசியோடு காத்திருக்கிற ஒரு கூட்டமா இருக்கீங்களா? எழுப்புதல் காலத்துல இருக்கோம்னு சொல்றோம். இன்னைக்கு என் சபையில, என் வாழ்க்கையில, என்னுடைய வீட்டில், என்னோட சொசைட்டில எழுப்புதல் வேணும்ன்ற தாகத்தோடு அந்த பசியோடு வாஞ்சிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமே, ஆனால் கர்த்தர் உங்களை தான் தேர்ந்தெடுப்பார். இன்னைக்கு பசி இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தத்திற்கு பசி இல்லை, கர்த்தர் குறித்ததான காரியத்துல பசி இல்லை, ஏதோ ஜெபிச்சோம், ஏதோ வந்து ஏதோ பண்ணி இல்லைங்க. You need to be hungry after God. God sees the hungry heart. அதுதான் நான் சொல்றேன். அந்த ஹங்கிரினஸ், அந்த தாகம், அந்த பசி சாப்பிடுற வரைக்கும் போகாதுங்க. வேற ஏதாவது பண்ணி பசியா பண்ணிடலாமா? டான்ஸ் ஆடினா பசி போயிடுமா? அந்த பசி சாப்பிட்டா மட்டும்தான் போகும். அந்த பசி கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து அவர் கொடுக்கிற அந்த பரலோக மன்னாவை சாப்பிட்டா மாத்திரம்தான் போகணும். இன்னைக்கு உங்க பசி எதனால் தீர்க்கப்படுகிறது? உலக காரியங்கள்னால பசி திருப்தி ஆயிடுறீங்களா? குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் வந்தோன்னா திருப்தி ஆயிடுறீங்களா? குழந்தை பிறந்தோன்னா நான் திருப்தி ஆயிடலாமா? இல்லையே. I should be hungry till I die. பூமியில என் ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் நான் பசியோட ஓடணுங்க, பசியோட வாழணும். ஏசு இன்னும் உங்க வார்த்தை அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து முத்தமிட்டு அவருடைய கிருபையோ, அவருடைய உண்மைத்துவத்தை, அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸையோ அவர் பாதத்தில் உட்கார்ந்து, அப்பா இந்த நாள் எனக்கு என்னப்பா கொடுக்க வருமே, நான் என்னப்பா போய் ஜனங்கள் கிட்ட சொல்லணும், எனக்கு ஒரு ஆத்மா தாங்க இயேசுப்பா. This should be our prayer day in and day out. இன்னைக்கு இந்த பசி இருக்காங்க. கர்த்தர் பயன்படுத்தணுன்ற பசி இருக்கா? அப்பா வியாதியோடு எத்தனையோ கேன்சர் பேஷண்ட் இருக்காங்கப்பா, நான் போய் ஜெபிச்சு அவர் விடுதலை வேணும் சுவாமி, என்னை பயன்படுத்துங்கப்பா. பசி இருக்கா? Are you hungry for God to use you? Are you hungry? ஹங்கிரியா இல்லையா? ஒவ்வொரு நாளும் செக் பண்ணுங்க, கொஸ்டின் மார்க் போட்டு வீட்டில் ஒட்டுங்க. Am I hungry for God? அது உங்க ஆக்ஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வெளிப்படும். பசியா இருக்கும் போது போய் வேற எதையும் செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்க சாப்பாடு கிடைக்கும், அது என்ன சாப்பாடுலாம் கிடையாது, என்ன கிடைச்சாலும் சாப்பிட்டுருவாங்க. பசியா இருக்கும் போது நீயா இருக்க மாட்டேன்னு ஒரு ஆடு வரும் தெரியுமா? உண்மையிலேயே பசியா இருக்கும் போது கோவம் வரும். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் மேல லிட்டரலி சொன்னா, ஒரு நாள் ஜெபிக்கலன்னா உங்க மேலேயே உங்களுக்கு வெறுப்பு வருதாங்க. ஒரு நாள் கர்த்தர் பிரச்சனை மிஸ் பண்ணிட்டேன், உங்க வாழ்க்கையில எரிச்சல் வருதா? அப்படிப்பட்ட எரிச்சல் வரணும்.
நான் யோசிச்சு இப்போ தான் பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என் பையன் இருக்கிற வேலையில் நல்லா வந்து ஏசப்பா என்னால் ரொம்ப ஜெபிக்க முடியலையே. ஐ ஜஸ்ட் மிஸ் சம்திங் லார்ட், சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஐ வாண்ட் டு பி ஆன் ஃபயர் ஈவன் மோர். நான் எரிஞ்சிட்டே இருக்கணுமேப்பா. ஆனால் பிள்ளை எப்படி இருக்கேன், நான் இருக்கேன். எனக்கு அப்படியே லிட்ரலி சொல்லணும்னா ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் ஐம் ஜஸ்ட் பீங் அப்படியே அடக்கி வச்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு அப்படி இருக்கா? கர்த்தர் என்கிட்ட பேசினார், இந்த நாட்கள் உன் ஊழியம் இருக்கும், பிள்ளையை பார்க்கறது உன் ஊழியம். பிள்ளையை பார்க்கறது மூலியமா உன் வாழ்க்கையில் உன் கேரக்டரை நான் மோல்ட் பண்ணுவேன், கண்ணி கொடுக்க நான் செய்வேன் கர்த்தர் பேசினேன். அதையும் கர்த்தர் என்கிட்ட சொல்லனா நான் விடவே மாட்டேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி? எவ்ரி செகண்ட் விச் யூ லிவ் பி கிரைஸ்ட் ஓரியன்டட். எவ்ரி செகண்ட் ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு முன்னாடியும் ஏசு 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 ஏசு. ஒருபோது டோன்ட் லெட் த வேர்ல்ட் சேஞ்ச் யூ. உலகம் அந்த அக்கினியை பற்றி எடுத்து போய்விட நீங்க விடாதீங்க. இச்சை எடுத்துட்டு போக விடாதீங்க. குடும்பத்தை எடுத்துட்டு போக விடாதீங்க. கர்த்தருக்கு உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவு யாரு வந்தாலும் போகக்கூடாது. வேலைனாலும் போகக்கூடாது, உடம்புல பலனில்லைனாலும் போகக்கூடாது, எதுனாலுமே அது போகக்கூடாது. Nobody should take it away. Hallelujah. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து மரியாதை பார்த்து எடுபடாத நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டான். இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா எலிசபெத்தும் மரியாதை யாரு? லூக்கா 1வது அதிகாரம் 36வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமென். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எலிசபெத் அண்ட் மேரி பை கசின்ஸ். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இங்கிலீஷ்ல இருக்கும் கசின்ஸ். கசின்ஸ்னா எப்படி? எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ, ஸோ லிட்டரேஸ் அம்மா சைடு தான் வரும், இல்லை நீஸ்ன்னு வந்துடும். அம்மா சைடில் வந்து என்ன அர்த்தம்னா எங்கள் அம்மாவோட அம்மாவோ தம்பியோ யாரோட பிள்ளை தான். அதாவது கிராண்ட் பேரண்ட் ஒன்றா இருப்பாங்க, அப்படி தானே அர்த்தம். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த பிள்ளைன்னா நானா கர்த்தருக்கு வழி ஆயத்த பண்ணப்படுற ஒரு சந்ததியை ஒரு மகனை பிறக்கிறான். இந்த பிள்ளைனா கர்த்தர் உலக ரட்சகரே பிறக்கிறான். அப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், ஒரு கிராண்ட் பேரண்டோட ப்ரேயர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த அது தாயே தகப்பனா எனக்கு தெரியாது இந்த இடத்துல. ஐ டோன்ட் நோ ஹூ தட் வாஸ், கிராண்ட் ஃபாதரா தாத்தாவா பாட்டியான்னு தெரியல. ஆனால் அவங்களுடைய ஜபமும் அந்த ஹங்கிரி ஹார்ட்டையும் கர்த்தர் பார்த்துருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஜெபிப்பீங்க, அப்பா என் பிள்ளை கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தம் பண்ணப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழணும் ஏசப்பா, என் பிள்ளை கட்டுகளோட இருக்க ஜனங்களை விடுதலையாக்க இருக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லா ஆசை என்ன தெரியுமா? பிள்ளைகள் டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐஏஎஸ்ஸா இருக்கணும், இன்ஜினியரா வாழணும். இல்லை இல்லை இல்லைங்க, கர்த்தருக்காக வழிகளை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு யோவான் ஸ்நானகனா அப்பா இருக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பீங்க? இன்னொரு லெவல், ரத்த சாட்சியாய் மறிக்கிற தோமாவும் பேதுருவாவும் வாழ ஒப்பு கொடுப்பீங்களா உங்க பிள்ளைய? ஆபிரகாம் செய்தார் அல்லவா, ஏன் உங்களால் என்னாலே செய்ய முடியல? இதெல்லாம் நம்ம செய்யணும் என்று கர்த்தர் பேச. அதுதாங்க உண்மையான விசுவாசம். அம்மா தாத்தா பாட்டி ஆயிட்டமா ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம், இல்ல 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 இல்ல. that is the time to put the seed of prayer. ஹல்லேலூயா. ஒரு தாத்தா பாட்டியை போல குடும்பத்துக்காக உட்கார்ந்து விழித்திருந்து ஜெபிக்கிறவங்க யாருமே கிடையாது இந்த இடத்துல. பைபிள்ல we understand that there is a platform for grandparents. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன் தெளிவா இன்னும் புரிந்து கொள்ள. 2 தீமோத்தி 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாமா? ஆமென். போதும்க்கா. தீமோத்திக்குள்ள இருக்கிற விசுவாசம் யார்கிட்டனா? அவங்களோட பாட்டி கிட்ட இருந்துதான். பாட்டி கிட்ட இருந்து அம்மா, அம்மா கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சொத்து, தாத்தா பாட்டி சொத்து எனக்கு வரணும். நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? கூட வியாதியும் வரும், சாபமும் வரும். கர்த்தர் ஒரு போன வாரத்தில் கர்த்தர் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது
இந்த ஜென்ரேஷனல் கர்சஸ் குறித்து நான் வந்து ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக கத்துறது வந்து என்ன ஆராய்ச்சிக்குள்ளே கற்றுட்டு நான் வேதத்தில் உட்காந்து தியானிக்க ஆரம்பித்தேன். அப்போ இந்த கர்சஸ் குறித்து நான் பார்க்கும்போது கத்தரோட நான் தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு தேவ தூதர் வந்து என் காதில் வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க தெரியுமா? ஜென்ரேஷனல் ப்ராஸ்பரிட்டி. என்னோட தாய் தகப்பனும் என்னோட தாத்தா பாட்டியும் விட்ட அனைத்தையும் நான் வாழ்க்கையில் திருப்பி தருவேன். அது ஆவிக்குரிய ரீதியாகவும் சரி, பிசிக்கல் சரீரத்தில் இருக்கிற பலனாக இருந்தாலும் சரி, உலக ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இனிமேல் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் வாழும் என்று கர்த்தர். God told me it is not the time for generational curse in your life, it is going to be the time for generational prosperity ன்னு கர்த்தர் பேசினார். நான் கேட்ட உடனே ஐயோ இது கள்ளதூதராக இருக்குமோன்னு யோசித்தேன். ப்ராஸ்பரிட்டி என்ற பேர் வந்த உடனே, செழிப்புன்னு வந்த உடனே. ஆனால் கர்த்தர் தெளிவாக பேசினார். டோன்ட் திங்க், நோ, மை சில்ட்ரன் வில் பி ப்ராஸ்பரஸ். என்னுடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. என்னோட பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படிப்பட்ட சந்ததியை கர்த்தர் இந்த நாட்களை எழுப்பதான். உண்மையிலே சொல்லணுமா, உங்களுக்கு இருக்கிற சாப கட்டுகள் எல்லாத்தையும் கர்த்தர் முறித்து இந்த நாள்ல இருந்து your generation is going to be prosperous and blessed. Hallelujah. அதற்கு என்ன வேணும் தெரியுமா? கண்ணீர் ஜெபம் வேணும். தாத்தா பாட்டியா இருக்கீங்களா? தயவு செஞ்சு ஜெபிங்க. இந்த இடத்துல நான் இப்படிப்பட்ட, அதாவது கசின்ஸ்குள்ள பாருங்களேன், சில பேர் நினைக்கல ஒரே குடும்பத்தில் எப்படி கர்த்தர் செய்வாருங்க. அது எல்லாம் ஜெபத்தினால வர்ற வல்லமை தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அதே போல் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 5 நிமிடம் முடிக்கலாம். லூக்கா 1:38 வாசிங்களேன். ஆமென். இந்த இடத்துல நல்ல ஒரு காரியத்தை கவனிங்க. இந்த ஏஞ்சல் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீ கர்ப்பவதி ஆகி எங்க இருக்கு 30, 31, 32 பார்த்தீங்கன்னா இயேசு என்ற குமாரன். வேணாக்கா, டைம் இல்லாத நம்ம அப்புறம் வாசிச்சு, நீங்கள் வாசிச்சுக்கோங்க. இயேசு என்றவனுக்கு ஒரு பிள்ளையான பிறப்பாங்க. நீங்கள் வந்து அவங்க தான் உலக ரட்சகராக இருப்பார், பாவ மன்னிப்பு மீட்பு எல்லாத்தையும் தருவாருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி மரியாளுக்கு அந்த ஏஞ்சல் கொடுக்குறாங்க. ரெண்டாவது தடவை வர ப்ராஃபஸி என்னன்னா, எப்படி இது நடக்கும்னு கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவரை குறித்து அந்த ஏஞ்சல் பிரசங்கிக்கிறவராக இருந்தார். when you don't know something, I'll tell you, ஆவியானுடைய நுணுக்கங்களை angel will teach you. நான் பேசுகிறது அடுத்த லெவலுக்காக நான் பேசுகிறேன். புரியுமான்னு எனக்கு தெரியல, பட் கர்த்தர் சொல்றதை நான் சொல்கிறேன். So when you want to know deeper revelation about the Holy Spirit, you need the help of angels. இந்த இடத்துல தெளிவாக இருக்கும் பாருங்களேன். The Holy Spirit will come upon you. அவர் உங்கள் மேலே வந்து பரிசுத்த ஆவியான வல்லமை உன் மேலே வந்து அந்த இடத்துல நீ கர்ப்பவதி ஆகி தேவகுமாரன் நீ பெறுவ. ஆவியானவர்னா யாருன்னே இங்கே தெரியாது, அப்படிதானே? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆனால் ஆவியானவரை குறித்து மரியாளுக்கு தேவதூதர் பிரசங்கிக்கிறார். Hallelujah. Angels prophesy. Angels teach about the Holy Spirit. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறத யாருக்கு காண்பிக்கிறா? சாரி, எலிசபெத் கர்ப்பவதியாக இருக்கிறத மரியாளுக்கு கொஞ்சம் ரிவீல் பண்ணுறார். இங்கே எப்படி நடந்திருக்குன்றத ரிவீல் பண்ணுறார். அது மாத்திரம் கிடையாதுங்க, கர்த்தர்த்துவத்தை பற்றியும் கர்த்தருடைய சாவர்னிட்டி பற்றியும் வாசிங்க. இது எங்க இருக்கு? 37 வாசிங்களேன். யார் சொல்றாங்க? இது மனுஷன் சொல்லல, தேவ தூதர் சொல்றாரு. தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இன்னைக்கு angels reveal us the sovereignty of God. கர்த்தர் யார் என்பது அவருடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுகிறது தேவதூதர்கள் உண்டு. இன்னைக்கு இது சொன்ன உடனே மரியாள் என்ன பண்றா தெரியுமா? அப்படியே ஆகட்டும். This obedience, literally சொல்ற அந்த இடத்துல, she is making a covenant through obedience. இன்னைக்கு கீழ்ப்படிதல் மூலமா கர்த்தருக்கு ஆமாம்பா நான் செய்யறேன்பான்னு கீழ்ப்படியும் பொழுது நீங்க கர்த்தரோட உடன்படிக்கை செய்றீங்க. அந்த உடன்படிக்கையோட பலன் என்ன தெரியுமா? அதே அதிகாரத்துல 45வது வசனம் வாசிங்களேன். ஆமென், ஹalleluya. இன்னைக்கு கீழ்ப்படிதலோட வருகிற அந்த விசுவாசத்துக்கு தான், விசுவாசத்தினால் வர்ற கீழ்ப்படிதல தான் it makes you a blessing.
ஹல்லேலூயா. எதையோ நான் விசுவாசி எதையோ பண்ணிடுறது இல்ல. கர்த்தர் பேசுவாருங்க. கர்த்தர் சொல்லுகிறத பிடித்து கொள்ளும் போது நீங்க கர்த்தரோட உடன்படிக்கை செய்வீங்க. அந்த உடன்படிக்கை கர்த்தர் காக்க நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கார். That is when you become a blessing as well. ஹல்லேலூயா. இது நீங்க மறந்துடவே கூடாது. அண்ட் அதே போல நீங்க பாருங்களேன், இந்த இடத்துல அவ ஆசைப்படல, ஐயோ எனக்கு கல்யாணமே ஆகல, 4 பேர் அசிங்கமா காரி துப்பிடுவாங்க, எனக்கு யோசிப்ப நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தாங்க. சாக்கு போக்கெல்லாம் பேசவே இல்லை மரியாள். She understood the will of God. கர்த்தருடைய தேவை அறிந்தவளா மரியாள் இருந்தா. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த மரியாளா இருந்தா. அவளுடைய மாம்ச பிரகாரம் அவளுடைய காரியத்தை யோசிக்கல. எனக்கு 4 பேர் திட்டிடுவாங்க, என்னடா இது, நான் எப்படி சொசைட்டியை ஃபேஸ் பண்ண. லிட்டரலி சொல்லட்டுமா, மரியாள் சாகிற வரைக்கும் இந்த உபத்திரவத்தை அவக்குள்ள இருந்திருப்பா. அப்படிதானே? நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ ஏதோ தப்பா நடந்துட்ட அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது எல்லாவற்றையும் கர்த்தருக்காக சுமந்தாள். Because she wants to fulfill God's will for her life. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்ற அந்த இருதயம் அவளுக்குள்ள இருந்தனால அவ எந்த நிந்தையை குறித்து அவமானத்தை குறித்தும் அவ பார்க்கவே இல்லைங்க. இன்னைக்கு கெத்செமனேல பாருங்க, ஏசு அவ்வளோ உபத்திரவங்க. ஐயோ குடும்பம்னா இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போயிருங்கப்பா, ஆனால் ஏன் சுத்தம் இல்லை, உங்க சுத்தம் நிறைவேறட்டும். இன்னைக்கு அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கா? எல்லாத்துக்கும் எசேக்கியா ராஜாவை பற்றி நம்ம சொல்லுவோம், உன் கண்ணீரை கண்டேன், நான் 15 வருஷம் கூலி கொடுத்தாய். நம்ம எத்தனையோ பேர் வச்சு ஜெபிப்போம். உங்க ஒன்று சொல்லட்டுமா, கர்த்தர் அந்த இடத்துல எசேக்கியாவை எடுத்துக்கொள்ள கர்த்தர் சுத்தம் வைத்திருந்தார். அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா கேட்ட 15 வருஷத்துல தான் மனாசே பிறந்தார். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். மனாசே மூலியமா ஓல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய உபத்திரம். இன்னைக்கு அதுக்கு தேவையா? சில டைம்ல கர்த்தர் சொல்றார், சவுல் உனக்குலாம் ராஜாலாம் வேண்டாம், நாங்களே உங்களுக்கு ராஜா. ஜனங்க இல்ல எனக்கு ராஜா வேணும்னு சொல்லிட்டு சவுல கேட்குறாங்க. சவுல்னால தாங்க எல்லாமே போச்சு. இன்னைக்கு சில டைம் உங்க லைஃப்ல நீங்க தீர்மானத்தை எடுத்து, அப்பா இதை இப்படி செஞ்சிருங்கப்பா, அப்பா இந்த இடத்த ஸ்ட்ரெயிட்டா நான் போயிடணும்ப்பா, கர்த்தர் லெஃப்ட் ரைட் எல்லாம் பள்ளம் மேடெல்லாம் கூட்டிட்டு போனாலும் அப்ப நான் உங்களையே நம்பி இருக்கிறேன்ப்பா. இந்த மைண்ட் செட்டுக்குள்ள வாங்க. அவர் சித்தம் என் வாழ்க்கையை நிறைவேறட்டும். உங்க சித்தம் தான்ப்பா. எனக்கு அழகான, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாட்டு என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும் தெரியல. என்ன பாட்டுனா, நீங்க தான் எல்லாமே, ஏக்கம் தான் எல்லாமே, நீங்க தான் எல்லாமே, ஏக்கம் தான் எல்லாமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்க தான் எல்லாமே, ஏக்கம் எல்லாமே. இந்த பாட்டு எப்பொழுதுமே நான் டெய்லி அடிக்கடி பாடுற ஒரு பாட்டு. என்னன்னா, எப்பெல்லாம் சித்தத்தை விட்டு விலகுவோ நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கோ, அப்பாயிட்ட ஒப்பு கொடுப்பேன்ப்பா, அவங்க சித்தம் மாத்திரம் தான்ப்பா என் வாழ்க்கையை நடக்கணும், கூடவும் இல்லை குறையவும் இல்லை, என் ஆசை இல்லை, என் விருப்பம் இல்லைப்பா. Let your will be the light to my path. எப்படி வேத வெளிச்சமா இருக்கோ, சித்தமும் எனக்கு வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதோ கடைசி இன்னொரு காரியம் பார்க்க போறேன். என்னன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரியாள் வந்து பேசும் பொழுது ஒரு காரியம் நடக்குது. வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 1:39-41 வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிற மரியாள் வாழ்த்தின பொழுது எலிசபெத் பரிசுத்த ஆவி நிறைவுக்குள்ளாய் போகிறார். Be the person who ignites the fire of the Holy Spirit in other people's lives. நீங்க போய் வாழ்த்துதலையும் வார்த்தையும் பேசும் பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவி நிறைவுக்குள்ளாய் நடக்கும்படியான ஒரு பெண்ணாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும்.
ஹalleluya. இந்த இடத்துல என்ன வாழ்த்து சொல்லிப்பா? கங்க்ராச்சுலேஷன் சொல்லிருப்பா. இல்ல எப்படி இருக்க எலிசபெத் சூப்பர் அப்படின்னு கட்டி போயிருந்திருப்பா. ரைட்டா? கசின்ஸ் தானே அப்படிதான் இருந்திருப்பா. ஆனா that triggered the filling of the Holy Spirit. How? எப்படி நடந்திருக்கும்? அவளுக்குள்ள இருந்த அந்த அனல், அவளுக்குள்ள இருந்த அந்த ஃபயர், she was able to leap it, she was able to transfer it. இன்னைக்கு அதே போல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிறது மாத்திரம் கிடையாதுங்க, அவ வயிற்றில் இருக்கிற பிள்ளையும் துள்ளி குதித்தது இருக்கு. அப்போ see the power which she carried, see the presence which she carried, see how anointed she was in the Lord. எங்கேயுமே மரியாள் அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு இருக்காது. ஒன்னே ஒன்று இருக்கும், என்ன தெரியுமா? The Holy Spirit will overshadow you. அந்த ஆளுகைக்குள்ள அவ வரா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகை இருக்கிறதா? நீங்க போய் ஜெபிக்கணும். எம்மாவூர் சீஷர்கள் கிட்ட கர்த்தர் பேசும் வேதத்தை எல்லாத்தையும் காண்பித்து ஸ்கிரிப்சர்ஸை சொல்லும் பொழுது அவங்க இருதயங்கள் தீப்பிடித்து எரிந்தது போல இருந்தது. இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை பேசும் பொழுது அடுத்தவங்களுக்குள்ள அந்த அனல் மூட்டணும், பரிசுத்த ஆவியானவர் எரிந்து கொண்டிருக்கணும். They should be anointed with the Holy Spirit. Why am I not able to do that? என்னால ஏங்க எனக்கு செய்ய முடியல? ஒரு வார்த்தை பேசும்போது அவங்க வாழ்க்கை அப்படியே ஒப்பு கொடுக்கணும். சார்ல்ஸ் ஃபின்னி செஞ்சாரு. when he was anointed by the fire, அக்கினியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சார்ல்ஸ் ஃபின்னி வீட்டுக்கு வந்தபோது டோரை திறந்து பார்த்தோன்னே எல்லாம் கூப்பிட விழுந்துருவாங்களாம். கேட்குது வித்தியாசமா இருக்கலாம். ரோட்ல போறவங்களா எப்படி இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க எல்லாம் கூப்பிட விழுந்து ஐயோ நான் ஒரு பாவி என்று கர்த்தருக்கு நேரம் திரும்புவாங்களாம். அவங்க என்ன பேசுறாங்கன்ற முக்கியம் கிடையாது. லிட்டரலி சொல்லட்டுமா? It's not in the physical word but in the spiritual breath. உள்ள இருக்கிற ஆவியானவருடைய அந்த வாயை திறந்து ஹலோ அப்படின்னா என்ன வருது? ஃபர்ஸ்ட் காத்து வரும், சுவாசம் வரும். அந்த சுவாசம் இன்னைக்கு என்னோட சுவாசம் இல்ல, பரிசுத்த ஆவியானுடைய சுவாசம். அதே தான் இங்க மரியாள் கிட்டயும் ஆவியானவர், உள்ள இருக்கிற ஆவியானவர் வெளியே வார்த்தை சுவாசமாய் வெளி வரும் பொழுது that is when people will get touched. இன்னைக்கு அது எப்ப தெரியுமா நடக்கும்? when you are filled with the presence of God, when you are filled with the Holy Spirit. முழுமையாய் அவர் ஆளுமைக்கும், கம்ப்ளீட்டா நீச்சல் ஆழ மூழ்கும் வரை, நீந்தி போகும் வரை அப்பதான் நடக்கும். இன்னைக்கு அதுக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? மரியாளை கர்த்தர் அப்படியே பாருங்களேன். கொர்நேலியோ வீட்டுல பேதுரு போய் பிரசங்கம் பண்றார். அவர் அவர் எங்க இருக்கும்? அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல 44 நினைக்கிறேன். ஆமா 10:44. அதுல பாத்தீங்கன்னா பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுதே எல்லாரும் வாசிங்க. ஆமென், ஹalleluya. அபிஷேகம் பெறாதவங்க வாயை திறந்து வசனத்தை பேசும் பொழுது, பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுதே எல்லாரும் நிரப்பப்பட்டாங்களாம். கர்த்தர்ட்ட கேளுங்கப்பா, இப்படிப்பட்ட பேதுருவா என்ன மாத்துங்க, இப்படிப்பட்ட மரியாளாய் மாற்றுங்க, அக்கினியை சுமக்கிற பாத்திரமாய் என்ன மாற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்க வேண்டிய நாள் இந்த நாள். ஹalleluya. இன்னொரு வசனத்தை வாசிக்க. லூக்கா 2வது அதிகாரம் 19 வசனம் வாசிங்களேன். 51. ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மரியாள் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள். முதலாவதுல பார்த்தீங்கன்னா ஷெப்பர்ட்ஸ் எல்லாம், மேய்ப்பர்கள் எல்லாம் இது யாருன்னு தெரியுமா, இவர் தான் இஸ்ரேல் ஜனங்களை ரிடீம் பண்ணுவாங்கன்னு சொல்லி அங்கே பேசுவாங்க. ரெண்டாவது டைமில் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் விட்டு திருப்பி வரும்போது நான் என் பிதாவுடைய செயல்களை, அந்த பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறது நீ ஏன் தடையாக இருக்குன்னு சொல்லி லிட்ரலி இயேசு அவருடைய அம்மாவை பார்த்து கேட்பார். இது எல்லாத்தையும் அவர் ஆனால் மரியாள் என்ன பண்ணுவாங்கன்னா இருதயத்தில் வைத்து she pondered, she kept on thinking. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? அது வரைக்கும் இயேசுவை பற்றி அதிகமாய் அறிந்த ஒரே நபர் மரியாள் தான். இன்னைக்கு நீங்களும் நான் எப்படி தெரியுமா இருக்கணும்? இயேசுவை பற்றி எல்லாரும் விட அதிகமாக அறிந்தவளாய் நான் இருக்கணும். see, not head knowledge கிடையாது, ஸ்பிரிட் நாலேஜாக இருக்கணும்.
என் ஆவிக்குரியது அவர் இதை செஞ்சா பிடிக்கும், இப்படி நடந்தா பிடிக்கும், இப்படி இருந்தா பிடிக்கும், நான் இப்படி பேசினா அவருக்கு பிடிக்கும். இயேசுவோட குணங்கள் அவர் எது பிடிக்கும் எது பிடிக்காது அவரை பத்தி இன்சைட் அவுட் கம்ப்ளீட்டா தெரிந்த மகளாய் நீங்களும் நானும் இருக்கணும். அவ இருதயத்துல வைத்து வைத்து வைத்துட்டு இருந்தா. அதோடைய எக்ஸ்பிளிசிட்டான ரியாக்ஷன் என்ன தெரியுமாங்க? யோவான் 2வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். முதலாவது நடக்கிற அந்த அந்த மிரக்கல்ல நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அது வரைக்கும் இயேசு மரியாதை எந்த ஒரு கான்வர்சேஷனுமே இருக்காது. எடுத்த உடனே யோவான் 2ல வாசிங்க பார்க்கலாம். 2, 3, 4 வசனங்கள் வாசிங்க. ஹல்லேலூயா. அவ இயேசு திராட்சரசம் காணும், எதுக்கு போய் இயேசு கிட்ட சொல்லணும்? உன்னையும் யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சேன், எங்க அம்மா ஏதாவது வீட்டில் காணும்னா என்னையா கேட்குறாங்க? காலினா கண்டிப்பா என்ன கேட்க மாட்டாங்க. ஏன்னா என்னால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஆமா தானே? இன்னைக்கு உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை உங்களை கேட்குறாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்மளால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும். ஆனா மரியாளோ இருதயத்துல எல்லாவற்றையும் புதைத்து வைத்து யோசித்து இயேசு யார் என்பதை, அவர் கிறிஸ்து என்பதை, அவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்ற அந்த ஏஞ்சல் வந்து சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அதை இருதயத்துல வைத்து கொண்டு அறிந்த இயேசுவை அறிந்த மரியாள் அந்த இடத்துல என்ன பண்றா தெரியுமா? அங்க ஒரு குறை வந்த உடனே அவ போறா, இயேசு கிட்ட வந்து சொல்றா, இங்க திராட்சரசம் இல்லை. அப்போ இயேசு சொல்ற, என் வேலை இன்னும் வரல. நல்லா கவனிங்களேன். இந்த இடத்துல இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா there is a gap. தமிழ்ல எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கிலீஷ்ல இந்த இடத்துல வந்து 4வது வசனத்துல வந்து என் வேலை வரலன்றதுக்கும் 5வது வசனத்துக்கும் 6வது வசனத்துக்கும் 3த்துக்குமே ஒரு பாஸ் வந்து கண்டினியூஸா இருக்கும் யூஸ்வலா. ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு கேப் விட்டு அடுத்தடுத்த வசனம் பேராகிராஃப் மாதிரி ஆரம்பிக்கும். அப்படி என்ன தெரியுமா அர்த்தம்? நடுவில் ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். என் வேலை இன்னும் வரலன்னு சொல்லிட்டாரு. மரியாள் என்ன பண்றாங்க? ஓகே, அவர் என்ன சொல்றாரு, நீங்க கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்வார், இந்த ஜாடியெல்லாம் எடுத்துருவாங்கன்னு. அப்ப என்ன நடந்திருக்கும்? இன்ஃபேக்ட் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? மரியாள் ஜெபிச்சிருப்பா. மேரி should have வேலை வரலன்னு சொல்றாங்க. அப்ப மரியாள் எப்படி இருக்கும்? வேலை வரலையா, சரி ஏதோ நீங்க அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. she had the complete faith. மரியாளுக்கு 100% விசுவாசம் இருந்தது. அவர் என்ன சொல்றாரோ, ஒருத்தங்க இருக்காங்க காலின்னு சொல்ல, என் வேலை வரல, உனக்கு எனக்கு என்னப்பா அப்படின்னு சொன்னா இல்லைன்னு தானே அர்த்தம், இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனாலும் இவன் என்ன பண்றா தெரியுமா? வேலையாட்களுக்கு போய் அவர் என்ன சொல்றாரோ செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடறான். அப்பனா என்ன தெரியுமா அர்த்தம்? she had complete faith. என்ன ஃபெய்த் தெரியுமா? என் தேவனால் எல்லாம் கூடும் என்றது. மரியாளுக்கு தேவதூதர் சொன்னதை அவ இறுதி வரை அவ கை கொள்றான். அவ வாழ்க்கை அந்த விசுவாசத்தினால. நான் என்ன நினைச்சேன்னா அந்த இடத்துல there is a time gap. வேலை வரலன்னு சொன்னதை எப்படி உடனே வேலை வரதாக்கு? விசுவாசமும் விசுவாசத்தின் கிரியைகளையும் விசுவாசத்தினால் உண்டான ஜெபத்தின் வல்லமை தான் அது. ஹல்லேலூயா. அந்த வேலை வர வைக்கிறதுக்கு you need faith, obedience through faith and prayer by faith. Hallelujah. பொறுமையா நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நுணுக்கங்களை கர்த்தர் சொல்லி தருவார். இந்த இடத்துல மரியாளோட இந்த இடத்துல இன்னொரு காரியம் பார்க்குறேன். இதே இடத்துல அந்த வைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னு தெரியுமா? அபிஷேகத்தை குறிக்கும். இந்த 3வது நாள் ஆரம்பிக்கும். 3வது நாள் கலிலேயா ஊர்ல வந்து 3ஆம் நாள் கர்த்தர் உயிர் தெழுந்ததை குறிக்கும். Only when Jesus is resurrected, Holy Spirit comes. அப்படிதானே? கர்த்தர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அப்போ போய் மரியாள் என்ன பண்றானா கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்ல, வேலை இன்னும் வரல, ஆனா வர வைக்கும்படியாய் நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நிறைவு வரணும்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிங்கன்னு கர்த்தர் இந்த நாள்ல பேசுகிறார். நம்மளுக்கு அவருக்கு கீழ்ப்படிய 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 நம்ம வாழ்க்கையில புதிய திராட்சை ரசத்தை கர்த்தர் நிரப்புகிறவராக கர்த்தர் இருக்கிறார்.
Hallelujah. Obedience unlocks anointing. Hallelujah. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுவோமா? இன்னைக்கு கர்த்தர் இவ்வளோ தூரம் மரியாள் இந்த காரியத்தை மட்டும், இன்னும் கர்த்தர் நிறைய காரியங்கள் பேச சொன்னாங்க. பட் இதோடு நம்ம இந்த வேலையை முடிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம இந்த மரியாளை போல, உங்களுக்கு நான் சொல்கிறேன், the crying sin of church. இந்த நாட்களில் சபையோட பாவம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் ஜெபிக்காம இருக்கிறது வேற, சபைக்கு ஒழுங்கா போகாம இருக்கிறது வேற, வேதத்தை தியானிக்காம இருக்கிறது வேற, இயேசுவை பத்தி வெளியே சொல்லாம இருக்கும் வேற, ஒரு மனம் இல்லாம இருக்கும் வேற, பரிசுத்தம் இல்லாம இருக்க வேற, ஆவியானவரே இருக்காரான்னு தெரியாம இருக்க வேற, உலகத்தோட சுத்திட்டு இருக்கோம் வேற, சபை போறதே விட்டுடும் வேற, வார்த்தை உணராம சும்மா காதுல மட்டும் காத்து மாதிரி வாங்கிட்டு போறோம் இன்னைக்கு வந்த மாதிரி வேற. எந்திரிக்க முடியல. நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். 11 மணிக்கு தானே ஆரம்பித்தோம். எத்தனை பேர் 11 மணிக்கு வந்தீங்க? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தர் இங்கே 11 மணிக்கு இருந்தார். நீங்கள் ஏன் லேட்டு? இதே மாதிரி உங்கள் இன்டர்வியூக்கு நீங்கள் போவீங்களா? உங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுடைய பிரின்சிபலை மீட் பண்ண போவீங்களா? இல்லை டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு போவீங்களா? பிரைம் மினிஸ்டரை பார்க்க போவீங்களா? இல்லைனா கர்த்தருடைய வருகையில் நீ லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு போவீங்களா? ஏன் தெரியுமா? அன்பு இல்லை, சோம்பேறித்தனம். நீங்கள் நீங்கள் எனக்கு அந்த வேலை இருந்து சிஸ்டர், அவங்க போடாதான் சிஸ்டர், இவங்க போடாதான் சிஸ்டர். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, நான் 3 மாதம் குழந்தைய வீட்டில் விட்டு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? அம்மா கூப்பிட்டாங்கன்னு கிடையாது, எனக்கு கர்த்தர் மேலே இருக்கிற அன்பு அவர் போஸ்ட் சொன்னனால மாத்திரம்தான். சாக்கு போக்கு சொல்லணும்னா நானும் நிறைய சொல்லலாம், ஆமாம் தானே, நிறைய சொல்லலாம். ஆனால் ஏன் செய்கிறோன்னா, அன்பும் சோம்பேறித்தனமும் என் வாழ்க்கையில் இல்லைனால மாத்திரம்தான் நான் உண்மையான கிறிஸ்தவளாக நான் வாழ முடியும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? நம்ம எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எல்லோரும் கண்களை மூடலாம். இருக்கிற இடங்களில் நம்ம முழங்கால் படிடலாம், இல்லைனா எந்திரிச்சு நிற்கலாம். வாட் எவர் விச் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. கர்த்தருக்காக இந்த வேலை முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் இந்த வாழ்ல நம்மளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, இந்த நாள்லேருந்து நம்ம வாழ்க்கை வேறு வித்தியாசமாய் மாறப்போகிறது. எல்லாரும் ஒரு 5 நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வேறு எதையும் யோசிக்கக்கூடாது, பக்கத்தில் யாரையும் எதையும் பார்க்க வேண்டாம். உங்களுக்கும் கர்த்தருக்கும் மறுபடியும் புதுப்பிக்கிற நாளாய் இந்த நாள் நீங்கள் ஒப்பு கொடுங்க. மறுபடியும் புதுப்பிக்கிற நாளாய் அப்பா, இந்த நாள்லேருந்து ஐயா தேவ தூதர்களை பார்க்கும்படியாய் என்ன செய்யுங்கப்பா. எனக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்லும்படியாய், எனக்கு அடையாளம் காணும்படியாய், ரெவலேஷனை கொடுக்கும்படியாய், பரிசுத்த ஆவியானவரை குறித்து எனக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாய் ஐயா இந்த நாளில் செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. இன்னைக்கு எந்த நாள் தெரியுமா? டுடே இஸ் டீச்சர்ஸ் டே. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு பெஸ்ட் டீச்சர். அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா ஹாப்பி டீச்சர்ஸ் டே லார்ட். எங்களுக்காக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து, எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சலால காரியத்தை போதிக்கும் என்று சொன்னீரே ஐயா. இந்த நாள்ல ஐயா உங்க அபிஷேகத்திற்காக நன்றி பான் சொல்லலாம். அப்பா எங்க உளையான சேற்றிலிருந்து ஐயா எங்களை தூக்கி எடுத்தீங்களே அப்பா. ஐயா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது நன்றி சொல்லுங்க, முதலாவது நன்றி சொல்லுங்க. இந்த இடம் முழுக்க தேவ தூதர்கள் இறங்கும்படியாய் இந்த நாள்ல அந்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் I unleash the visitation of angels. I unleash the prophetic anointing. Ela handaliko remehedula manto erakabalina shiada ola menturakala rabalana shiante. ஒவ்வொருத்தர் இருதயம், சில பேர் இருதயம் பயங்கர காயப்பட்டு
வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இந்த வேளை பேசுகிறார். நான் ஆறுதலின் தேவன். இந்த வேளை ஆறுதலின் ஆவியானவர் ஒவ்வொருத்தர் இருதயத்தையும் சமாதானத்தையும் எல்லா காயங்களையும் கட்டி அன்பினால் நிரப்ப போகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். ஹalleluya. அல்லானியாங்கே உதலமா துஷேனி கவு ரெமந்தே உசக்கியா கரீல மென்துரோ. அப்பா இந்த வேளை தொடுங்கப்பா. ஐயா நீங்க பேசின ஒவ்வொருத்தர் வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன்ப்பா. ஐயா ஒவ்வொருத்தர்களை கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர்களை கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா மரியாதை போல பரிசுத்தத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. ஜெபமாய் வாயை திறந்து கேளுங்க. ஐயா மரியாதை போல ஒரு பரிசுத்தம், மரியாதை போல ஒரு தாழ்மை எனக்கு தாங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு உண்டு பண்ணுங்க சுவாமி. ஐயா கர்த்தர் நீர் யார் என்பதை ஐயா அன்னைத்தினமும் உங்க பாதத்துல உட்கார எனக்கு கற்று தாங்கப்பா. ஐயா நீங்க விரும்புகிறத நான் விரும்பணும், நீங்க வெறுக்கிறத நான் வெறுக்கணும்ப்பா. ஐயா உலகத்துல என்ன பிரித்தடைங்கன்னு கேளுங்க. எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்க. ஒப்பு கொடுங்க. கண்ணீர் மல்க ஒப்பு கொடுங்க. Rededicate your life. Lord, let the words of my mouth, வாயின் வார்த்தைகள் அனல் நிறைந்ததாய் அக்கினி நிறைந்ததாய் பரிசுத்த ஆவியானவரை நிரப்புதலுக்குள்ளாய் நடத்துகிற வார்த்தைகளாய் இருக்கணும். ஐயா அப்படிப்பட்ட மரியாதை மாற்றுங்க, அப்படிப்பட்ட பேதுருவாய் மாற்றுங்க இயேசுவின் நாமத்துல. ஐயா இந்த வேளை ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு நாவையும் இந்த வேளை தொடுவதாக. இயேசுவின் நாவை தொட்ட கர்த்தர் ஐயா இந்த வேளை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு அக்கினி விழட்டும். ஹாலினே து ரெகினரா துலமந்தே உரக்கியா கரோஷினே உதனாந்திரே. நிறைய பேர வாழ்க்கையில இருமுகமா இருக்கிறீங்க. ஊழியத்துக்கு வரும்போது வேற ஒரு வாழ்க்கை, உலகத்துக்குள்ள போகும்போது வேற ஒரு வாழ்க்கை. இல்ல மகளே, ஊழியத்தில் இருக்கிற ஒரு அந்த வாழ்க்கை மனிதர்கள் பார்க்கலாம், உங்க பாஸ்டர் பார்க்கலாம். ஆனா கர்த்தர் பேசுகிறார், உன் மறைமுகமான நீ உலகத்துக்குள்ள வாழுகிற வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். நாடகம் நடிக்க கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நாடகம் நடிக்க கூடாது. சொல்லுங்க, அப்ப நான் உண்மையா இருப்பேன்ப்பா. ஐயா உங்க அன்பை இந்த வேளையில என் மேல முத்திரை போடுங்கப்பா. எனக்காக சிலுவையில சிந்தின அந்த ரத்தம், எனக்காக உயிரை கொடுத்தீங்களே ஐயா, நான் எனக்கு சொந்தம் இல்ல. என்ன உரிமை கொண்டாடுகிறது நீங்க மாத்திரமேப்பா. I married to you Lord. உலகத்துக்குள்ள நான் போய்விடக் கூடாது. உலக இச்சை இழுத்துட கூடாது. என் குடும்ப பாரம் நெருக்கி விடக் கூடாது. என் உடல் இருக்க பலவீன நெருக்கி விடக் கூடாது. எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கணும்பா. ஐயா உங்க கூட இருக்கிறதா போய் ஆசை. எல்லாரும் சொல்லுங்க, அப்ப உங்க கூட இருக்கிறதா போய் ஆசை. உங்க கூட உட்கார உங்க சாயல்ல உங்க கேரக்டரை வாழ்க்கையில வரணும்ப்பா. உங்களை வெளிப்படுத்துகிற மகளாய் நான் மாறணும் சுவாமி. ஹalleluya. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை தரணும். I want you to pray. நான் ஜெபத்துல நடத்துகிறதில்ல, நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிச்சா மாத்திரம் தான் உங்களுக்கு விடுதலை. நீங்க ஒப்பு கொடுத்தா மாத்திரம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா நான் வெறுமையான பாத்திரம் இன்னைக்கு வந்திருக்கிறேன்ப்பா. வெறுமையான பாத்திரமாய் வந்திருக்கிறேன் ஐயா, என்னை பயன்படுத்துங்க ஐயா. நாசரேத்தை போல என் வாழ்க்கை அலங்கோலமான ஒரு இடத்துல தான்ப்பா வந்திருக்கிறேன். என் ஃபேமிலி ஹிஸ்டரி அப்படிப்பட்ட ஹிஸ்டரியா இருக்கலாம். பட் கர்த்தர் ஐயா என்னை எப்சிபான் என்று அழைக்கிறீங்களே, என்னை பியூலா என்று அழைக்கிறீங்களேப்பா. இந்த நாளை விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா எங்களை உடைத்து உருவாக்குங்கப்பா. ஐயா புதிய கூர்மை உள்ள ஆயுதமா எங்களை மாற்றுங்க. சொல்லுங்க ஐயா, என்ன நெருப்புனால அப்பா நீங்க பியூரிஃபை பண்ணுங்க. பரலோக அக்கினி என்னை சுட்டரிக்கட்டும். எங்களுக்குள்ள மாம்சம் எல்லாம் சிலுவையில் அடையப்படட்டும். ஐயா அது வலிக்கும் தான்ப்பா, பட் நான் தயாரா இருக்கேன்ப்பா. உமக்காக உண்மை உள்ள மனிதனாய் ஐயா நான் வாழ, உமக்காக அன்பினால பிணைக்கப்பட்ட ஒரு பிள்ளையா நான் வாழ ஐயா நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஐயா ஜெபிக்காத தவற மன்னிங்கப்பா. ஐயா வேத வாசிக்காத தவற மன்னிங்க. கர்த்தர் பிரச்சனத்துல வந்து உட்கார்றத எத்தனையோ நாளப்பா மறந்துட்டேன்ப்பா. எத்தனையோ நாள்ப்பா சாக்கு போக்கு சொல்லிட்டேன். உலக காரியங்கள் தான்ப்பா
அப்பா எனக்கு முதன்மையாய் தெரிந்தது. இந்த வேளை மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வேளை மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லுங்க. ஐயா கர்த்தர், ஐயா இந்த வேளை அப்பா ஒப்பு கொடுக்கிற யாவரையும் நீங்க கழுவுங்க. ஒப்பு கொடுக்கிற யாவரையும் கழுவுங்க. எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுங்க அப்பா. ஒரு புதிய வைராக்கியம் எங்களுக்குள்ள வரட்டும். ஒரு புதிய வாழ்க்கை இயேசுவை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க உதவி செய்யுங்க. ஐயா எங்களை மாற்றுங்கப்பா. ஐயா எங்களை மாற்றுங்கப்பா. ஐயா நிரம்பி வழிகிற வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க. ஐயா இந்த வேளையில சுவாமி ஒவ்வொருத்தரையும் தொடுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் தொடுங்கப்பா. எல்லாருக்குள்ள எங்க கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். எல்லா சோம்பேறித்தனத்தின் ஆவிகள் இயேசுவை நாமத்துல ஐயா நாங்க முறியடித்து ஜெபிக்கிறோம். முறியடித்து ஜெபிக்க எல்லா கள்ள ஓநாயின் தோலை, எல்லா கள்ள ஓநாய்கள் இயேசுவை நாமத்துல விரட்டி அடிக்கிறோம். ராகியான் தேலே மெந்தோ ரீலா பாத்து ராகியான் தெரே உல்ல மஷினான் தெரக் ரீபடோ ராலிமா அலாத்து லெமென்து ரோக் லபோஷ்னே ஓ சானியாந்தே ஓ லாக்கியா கராத்திலே மே. ஐயா இந்த வேளை தொடுங்க அப்பா, தொடுங்க ஐயா. உங்க சத்தத்தை கேட்காதவங்க ஐயா இந்த நாள்ல உங்க சத்தத்தை கேட்க தொனிக்க பண்ணுங்க. காதுகள் திறங்க, ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படுவதாக இயேசுவை நாமத்துல. இயேசுவை நாமத்துல எல்லா உடன்படிக்கை அப்பா உடைக்க நினைக்கிற பொல்லாத ஆவி, எல்லா ஆவிகளை இயேசுவை நாமத்துல விரட்டுகிறோம், விரட்டுகிறோம். ஐயா கர்த்தரே உண்மையுள்ள இருதயத்தோட seek me diligently, seek me diligently. ஏதோ ஒரு நாள் ஜெபிக்கிற வாழ்க்கையில உண்மையுள்ள இருதயத்தினால கர்த்தர் இந்த வேளை ஒவ்வொரு மேலயும் சுத்தமுள்ள ஜலத்தை அப்படியே ரத்தத்தை கர்த்தர் தெளிக்க பண்ணுகிறார். ஐயா எங்க கழுவுங்க சுவாமி, எங்க கழுவுங்கப்பா. ஒவ்வொரு மேலயும் பரிசுத்த ஆவியானவர் ஐயா நீங்க நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா நீங்க இந்த நாளையும் ஐயா பரிசுத்த ஆவியினால் அக்கினியால் அபிஷேகம் செய்வேன் என்று சொன்னீரே. ஐயா இந்த வேளை தொடுங்க அப்பா, தொடுங்க சொல்லுங்க. எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பா என் நிரப்ப செய்யுங்கப்பான்னு கேளுங்க. அப்பா என் நிரப்ப செய்யுங்கப்பா, என் நிரப்ப செய்யுங்கப்பா. அப்பா நானே கணக்கு போட்டுக்கொண்டு ஏதோ ஒரு காரியம் நினைக்கல ஐயா. இருதயத்தை இந்த வேளை keep me broken Lord, keep me broken Lord till I die, keep me broken Lord. ஐயா என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. கேளுங்கப்பா, உங்க அபிஷேகம் இல்லாம என்னால எந்த காரியத்தை செய்ய முடியாது ஐயா. உங்களுடைய அக்கினி இல்லாம எந்த காரியத்தை செய்ய முடியாது ஐயா. என்ன சார்ல்ஸ் வெண்ணியை போல மாற்றுங்கப்பா. கடைசி காலை எழுப்புதல பிறப்பிக்கிற இந்த இடத்துல ஒவ்வொரு இந்த வேளை அபிஷேகத்தால் நிரப்புவீராக இயேசுவை நாமத்துல, இயேசுவை நாமத்துல, இயேசுவை நாமத்துல. ஐயா எல்லாரையும் நிரப்புங்க, எல்லாரையும் நிரப்புங்க ஐயா. இந்த வேளையில வானங்கள் திறக்கப்படட்டும், வானங்கள் திறக்கப்படட்டும், வானங்கள் திறக்கப்படட்டும். எல்லா மரணத்தின் ஆவிகள் இயேசுவை நாமத்தில் வெளியேறட்டும். எல்லா கட்டுகளை உட்டை தெரியுற இயேசுவை நாமத்துல, இயேசுவை நாமத்துல. ஐயா ஒரு வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. உங்க மகிமை, உங்க மகிமை இந்த இடம் முழுக்க எல்லாரையும் நிரப்புங்க, எல்லாரையும் நிரப்புங்க. எல்லா வாய்களை விரிவாய் தரங்க, எல்லாரையும் தரங்க, எல்லாரையும் தரங்க. keep your mouth open, keep your mouth open. கர்த்தர் அந்நிய பாஷை அடையாளங்களோடு ஒவ்வொருத்தையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். எல்லாரும் யாருமே இங்க அபிஷேகம் பெறாம போக கூடாது, யாரும் இங்க அபிஷேகம் இல்லாம போக கூடாது. எல்லாரும் எல்லாரும் எல்லாரையும் கர்த்தர் தொட போகிறார் இயேசுவின் நாமத்துல. pour out your fire Lord, pour out your fire Lord. ஒரு அக்கினி இறங்குவதாக, ஒரு அக்கினி இறங்குவதாக. ரீகா ரீரானா திலாமந்தே உல்லானா கீரா பௌஷினே உஸானி கராओ லந்தரானோ லக்கே ஹேது ராதா துரானி ஆங்கரா. நிறைய பேருக்கு இந்த நாள்ல நிறைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் புது புதுசா இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத அளவுக்கு நியூ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் நான் தருவேன் என்று கர்த்தர் பேசுகிறார். சில பேர் யுத்தம் செய்கிறதற்கு அந்த அந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை அணிய வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். ஐயா ஒவ்வொருத்தரையும் ஐயா யுத்த வீரனா இந்த வேளை ஐயா நீங்க அபிஷேகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவை நாமத்துல. ஒரு யுத்த அபிஷேகம் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. pour out the fire anointing Lord. ஒரு நெருப்பு, ஒரு நெருப்பு இந்த இடம் முழுக்க கொழுந்து விட்டு எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். ராதே லேனா துராகலா எல்லா வாம்பியர்ஸ்
உடைக்கப்படட்டும். எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள் உடைக்கப்படட்டும். இயேசுவை நாமத்துல ரத்தம் சிந்த வைக்கிற பொல்லாத ஆவி இயேசுவை நாமத்துல ரகலா தீரானிகா ரெடோலா ரெபலே உராட்டே உட்டகா டடிடா திலா மட்டே உராமலேஷே உகாரியா மெஹது லிடா டெக்லபாத்தே உமத்தே உகாடா ரிகலபோ ரனியா லபாதி பாரோட்டோ ரகா லதோ ரனே மெலோதுரோ. The power, the power, the power. Rest on them, Lord. Rest on them, Lord. Rest on them, Lord. இந்த இடம் முழுக்க ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. என் கண் முன்னாடி எல்லா நெருப்பை பார்க்கிற, எல்லாம் எரிந்து போகிறத பார்க்கிற, சுயம் சாம்பலாய் மாற போகிற நாட்கள் எல்லாம் எரியட்டோப்பா. எல்லாம் எரியட்டும். எல்லா சத்துரு எங்க வாழ்க்கையில வைத்து எல்லா நுகங்களும் எரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, எல்லா வறுமை தனத்தின் ஆவிகளையும் கர்த்தர் எல்லாத்தையும் முறியடித்து போடுகிறார். எல்லா வறுமை ஆவி இயேசுவை நாமத்துல எரிக்கப்படுவதாக. அப்பா, நீங்க தொடுங்க. எல்லாருக்கும் சரீரத்தை உற்சாகத்தை பலத்தை கொடுங்க. எல்லா வியாதிகளும் வெளியேறுவதாக. எல்லா பிசாசின் கட்டுகளும் வெளியேறுவதாக சுவாமி. அப்பா, நீங்க தொடுங்க. அப்பா, நீங்க தொடுங்க. கர்த்தர் பேசுகிறார். யாரோ எங்க சகோதரி அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லி எப்பொழுதுமே டிராவலை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கீங்க. மகளே, நோ நோ நோ, யூ நீட் டு செட் இன் மை ஃபீட். யூ நீட் டு செட். என் பாதத்துல வந்து உட்காரணும். என் பாதத்துல வந்து உட்காரணும். கர்த்தர் இன்னொரு சகோதரி கர்த்தர் பேசுகிறார். நான் உன்னையும் உன் குடும்பத்தை குறித்து யோசிக்கிறதற்கோ எம்மாத்திரமாய் நீ இருக்கிற. ஆனாலும் நீ கிருபை பெற்றவள். ஆனாலும் நீ கிருபை பெற்றவள். ஆனாலும் நீ கிருபை பெற்றவள். கர்த்தர் என்ன கேக்குறீங்க? இன்னொருத்தர் என்ன மறந்துட்டீங்களேப்பான்னு கேக்குறீங்க. என்ன தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. I will not forget you. It is you who forget me. நீ தான் என்ன மறந்த. நீ தான் என்ன விட்டு விலகி போன. நீ தான் என் பிரச்சனை வேணான்னு போன. என்கிட்ட மறுபடியும் வா. Today God is calling you to return. என் பக்கத்துல வா என்று கர்த்தர் அழைக்கிறார். நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? எனக்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. அப்பா, நான் உமக்காக வாழுவேன்ப்பா. உமக்காக ஜீவிப்பேன்ப்பா. உங்க கூட இருக்கிற ஆசை. உங்க கூட உட்காருவப்பா. அனுதினமும் உட்காருவப்பான்னு சொல்லலாமா? மூடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. இது ஜெபமாய் பாடுங்க. ஜெபமாய். கார்ட்ஸ் மட்டும் போதும். கார்ட்ஸ் மட்டும் போதும். இதயத்தின் ஏக்கமையா. எல்லா இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. உம்மோடு இருப்பதுதான் என் உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின். எல்லாரும் கூப்பிடலாம். மேசப்பான்னு சொல்லுங்க. ஏசையா, என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தி. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, உம்மை தானே என் முன்னே. அப்பா, உங்க கூட இருக்கணும்பா. உங்க கூட இருக்கணும்பா. வேற எதுவுமே எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அப்பா, அவங்க கூட இருக்கணும்பா. அவங்க கூட இல்லைன்னா எங்களை சாகடிக்கிறதே மேல் சுவாமி. It is not, we are not fit to live. We are not fit to live if we don't desire the secret place. ஏசுவோட உட்கார்ந்த இடத்த மேல விருப்பம் இல்லையா? நீங்களும் நானும் உயிர் வாழ்வதற்கு தகுதியே இல்லையே. தகுதியே இல்லையே. அவர் கிருபையினால் நடத்துகிறாரு. அவர் கிருபையினால் நடத்துகிறாரு. ஓல்ல ஹேதுனா எகாலா பௌரியாந்தே அகோஷிகாரியாந்தலோ மேலா ரகித
தோசின் ஹேது ரேகா பாலன உதாரா. ஐயா நீங்க தொடுங்க, ஒவ்வொரு சகோதரியை தொடுங்கப்பா. அந்த அன்பை நெருக்கியே மட்டும்பா. அந்த அன்பை எங்க ஜபாரைக்குள்ள தள்ளட்டும். அந்த அன்பு உமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க, ஐயா உமக்காக வாழ அந்த அன்பை எங்களை ஏவணும்பா. ஐயா இனிமேல் நாங்க சாக்கு சொல்ல மாட்டோம்னு ஒப்பு கொடுங்களேன் அப்பா. எங்க சபை அப்பா சோர்வின் சபையா அல்ல எங்க சபை ஐயா. அப்பா ஒரு சோம்பேறி சபையா அல்ல அப்பா. எங்க சபை உயிருள்ள சபையாய் ஐயா ஆவியானவர் வரும் பொழுது ஐயா அந்த செத்த காரியங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுமே. அந்த நதி ஓடுகிற எல்லா இடத்துலயும் ஜீவன் புகுமே. அதே ஜீவன் நதி ஐயா இந்த நாள் எல்லார் மேலே கடந்து வர கிருபை செய்கிறே உமக்கு நன்றி. எல்லாரும் உயிரை செய்யுங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்க பண்ணுங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்க பண்ணுங்க. வாலிபர்களை எழுப்புவீராக. இந்த இடத்துல வாலிபர்கள் திரளாய் கூடி வருகிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் பேசுகிறார். அப்படியாய் சுவாமி இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த சபையை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஐயா இந்த சபையை நீங்க நடத்துங்க. உங்க சித்தம் நிறைவேறும்படியாய் இந்த சபையை எழுப்புவீராகப்பா. சபைக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஆட்களை இன்னும் எழுப்புங்கப்பா. இந்த பகுதியில் வெளிச்சமாய் இருக்கிற சபைக்காக துதிக்கிற சுவாமி. இன்னும் கடைசி கால எழுப்புதல ஐயா இந்த சபை மூலம் பிறப்பிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படியாய் பலப்படுத்துங்க ஐயா. என்ன நீங்க மறைத்து வெளிப்படுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா துதி எல்லா கணம் எல்லா மகிமையும் இயேசுவருவருக்கே செலுத்துகிறோம்ப்பா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மாத்திரம். No man shall steal God's glory. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நீங்க பேசின கிருபைகளுக்காக, நிரப்பின கிருபைகளுக்காக, எங்களை ஒப்பு கொடுத்து வைத்த கிருபைகளுக்காக எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.